சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு கூட நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பானது மெய்யான திராட்சை செடி. மெய்யான திராட்சை செடி. அப்ப எதுக்கு இந்த பாடத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு நினைவு கூறுதலின் காலத்துல இருக்கிறோம். அப்ப இது குறித்த அநேக சத்தியங்கள் நம்ம கேட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கும் கூட நம்ம பார்க்க போகிறது ஒரு உவமை. அதுதான் அந்த மெய்யான திராட்சை செடி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழும்போது சொல்லிட்டதான ஒரு உவமையத்தான் நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி கூட வரலாம், இந்த பாடத்துக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்தை நினைவு கூறுறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது ஒரு உவமை தானே, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு நம்ம நினைவு கூறுறதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த உவமையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்ப சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, அவர் தன்னுடைய மரணத்துக்கு முதல் நாள் மேல் வீட்டு அறையிலிருந்து கிளம்பி கெத்செமனே நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு திராட்சை தோட்டத்தை கடந்து போறாங்க. அப்ப அவர் என்ன பண்ணார்னா இந்த உவமையா சொன்னார். இதை சொல்லி முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுறார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கெத்செமனே போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுறாருன்னா, அந்த ரோம சேவகர்கள் கையில அவர் கைதாகிறார். அதுக்கப்புறம் அவர் பேசினதா எந்த வார்த்தைகளும் இல்லை. கடைசியில என்ன ஆகுறாருன்னா மறிக்கிறார். அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு உவமையா இது அங்க இருக்குது அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப இந்த உவமையை சொல்றதுக்கு முன்னாடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய சிந்தை அது எதை குறிச்சு இருந்திருக்கும், எப்படிப்பட்டதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நாளைக்கு அவருக்கு நடக்க போகிற அவருக்கு வரப்போகிறதான பாடுகள், அடுத்து அவருக்கு வரப்போகிற மரணம், இதை குறித்து அவருடைய சிந்தனைகளை வந்துட்டே இருந்திருக்கும். அவருக்கு தெரியுங்களா நாளைக்கு எப்படியெல்லாம் மறிக்க போறோங்கிறது தெரிஞ்சிருக்குமா? ஒவ்வொரு பகுதியும் தெரிஞ்சிருக்குங்களா, இல்ல அப்படியே பொதுப்படையா மறிக்க போறோங்கிறது மட்டும் தெரிஞ்சிருக்குமா? நீங்க என்ன யோசிக்கிறீங்க? ஒவ்வொரு பகுதியும் அவருக்கு என்னென்ன அடுத்து என்னென்ன நடக்குங்கிறது கூட அவருக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா பேதுரு 3 தரம் மறுதளிப்பாருங்கிறத என்ன பண்றாரு, முன்கூட்டியே சொல்றாருன்னா, அப்ப அந்த ஒவ்வொரு பகுதியிலும் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். அதை குறிச்ச யோசனை அவருக்குள்ள நிறைஞ்சி அங்க இருந்திருக்கும். 2வது, அவருக்குள்ள ஒரு பாரம் இருந்திருக்கும். என்ன பாரம் அப்படின்னா, 3 வருஷம் கூடவே இருந்திருக்கிறாங்க சீசர்கள். இந்த 3 வருஷம் இருந்துட்டு இப்ப அவங்கள விட்டு போக போறோம். ஆனா அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு முழுமையான ஒரு தன்மையை அவங்க அடைஞ்சிட்டாங்களா? இவர் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு குணலட்சணங்களை, ஒரு தன்மைகளை, பண்பு நிலைகளை அவங்க அடைஞ்சிட்டாங்களான்னு பார்த்தா என்ன ஆகலைங்க, அவங்க இன்னமும் புரிஞ்சுக்காமையே தான் இருக்கிறாங்க. இவர் ஒரு சில நேரங்களை திட்டி கூட பார்த்துட்டு சரிங்களா, ஆனாலும் அவங்க எப்படித்தான் இருக்கிறாங்கன்னு ஒரு அவிசுவாசத்தோடையும், இப்பவே இவர் ராஜ்யம் ஆரம்பிப்பாரு, நம்மளும் இதுல சேர்ந்து நம்ம ஆளுகை செய்வோம், இந்த மாதிரி ஒரு உலக பிரகாரமான மனநிலையில தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்களே ஒழிய, இவர் என்ன நோக்கத்துக்காக வந்தாருங்கிறத இன்னும் கூட அவங்க ஒரு சமயம் பார்த்தா அவங்க இன்னும் பரிசுத்தாவியை பெறல. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கூட அவ்வளவு உபதேசங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்குள்ள இன்னும் அவர் எதிர்பார்த்த அந்த ஒரு தன்மை அவங்களுக்குள்ள வரல. அப்ப அதை குறிச்ச ஒரு பாரம் அவருக்குள்ள இருந்திருக்கும். ஏன்னா அவர் எதிர்பார்த்த அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி அவர்களுக்குள்ள வரல. அடுத்து சீசர்கள் இன்னும் பக்குவப்படல. அப்ப இப்ப என்ன பண்ணணும், அவங்க இந்த அழைப்பின் நோக்கத்தை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுதான் அவர் கடைசியா மறிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட இருக்க போகிற ஒரு நேரம். அப்ப இவர் என்ன பண்ணணும்னா, அவங்க அதுக்குரிய தன்மையில அவங்க வளரணுங்கிறதுக்காக தான் இப்ப என்ன பண்றாருன்னா இந்த உவமையை கூட அங்க சொல்றார் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். இப்ப மேல் வீட்டறையில இருந்து புறப்பட்டுட்டாங்க. இப்ப மேல் வீட்டறையில பார்க்கும்போது, இப்ப மேல் வீட்டறையில அவங்க கூடி இப்ப என்ன பண்றாங்க, பஸ்காவுக்கு ஆயத்தம் ஆகுறாங்க. அந்த ஆரம்ப நாள் இது. அடுத்த நாள் தான் யூதர்கள் எல்லாம் அந்த பஸ்காவை அனுசரிக்கிறாங்க. இவர் இப்ப ஆரம்ப நாள்ல சீசர்களோட அங்க பந்தி இருக்கிறாரு. பந்தி இருந்து பஸ்காவை ஆசரிக்கிறதுக்கு அவங்க இது பண்றாங்க. இப்ப இது எத்தனாவது பஸ்கா அவங்க ஆசரிக்க போறாங்க சீசர்களோட? எத்தனை தடவை கேட்டாலும் 3 தான் சொல்றோம் இல்லைங்களா? அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். எத்தனாவது இப்ப ஆசரிக்க போறாங்க? 4வது. 30 வயசுல ஒண்ணு ஆசரிச்சுட்டாங்களா? 31 ஒண்ணு ஆசரிச்சுட்டாங்களா? 32 ஒண்ணு ஆசரிச்சுட்டாங்களா? இந்த 3மே நியாயப்பிரமாணத்தின்படி சீசர்களோட என்ன பண்ணார், அவரு சேர்ந்து ஆசரித்தார்.
இப்ப அந்த 4வது பஸ்கா வரும்போதுதான் ஒரு புதிய முறைய அவங்க கிட்ட வெளிப்படுத்துறாரு. பாருங்க, இந்த அப்பம் அங்க இருந்த பொருட்களை வச்சு அதை சொல்றாரு. இங்க இருக்கிற இந்த அப்பத்தை எடுக்கிறாரு, திராட்சை ரசத்தை எடுக்கிறாரு. இதை வச்சு இனி என்ன பண்ணணும்னா, நீங்க என்னுடைய மரணத்தை நினைவு கூறணும், இது புதிய உடன்படிக்கைக்குரிய ரத்தமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய மாம்சமா இருக்கிறதுங்கிறத என்ன பண்றாருன்னா, அங்க புது ஒரு பிரமாணத்தை அவங்க மத்தியில என்ன பண்றாருன்னா அங்க ஏற்படுத்தி வைக்கிறார். இப்ப நம்மளுடைய கேள்வி, இந்த முறையை இயேசு கிறிஸ்து செய்யும் போது மேல் வீட்டு அறையில மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? சீசர்கள் அப்புறம் இயேசு கிறிஸ்து மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேரா 13 பேரா? யூதாஸ் இருந்தாருங்களா இல்லையா? சும்மா ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், இனி நம்ம மறக்க மாட்டோம்ல. மொத்தம் 13 பேர் இருந்தாங்களா 12 பேர் இருந்தாங்களா? 13 பேர். அப்போ நீங்க எல்லாரும் தெளிவா தான் இருக்கீங்க. வேணும்னா அந்த வசனம் வேணா நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா திடீர்னு வேற ஏதோ ஒரு சூழ்நிலை நமக்கு அந்த யோசனை வரக்கூடாது இல்லைங்களா? மத்தேயு 26 அதிகாரம் 20வது வசனம். மத்தேயு 26:20. சாயங்காலமான போது 12 கூட அவர் பந்தி இருந்தார். அப்ப நமக்கு தெளிவா இருக்கு. 13 பேர் என்ன இருக்கிறாங்கன்னா அங்க இருந்திருக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளே ஏன் யோசிப்போம்னா, யூதாஸ் இருந்திருப்பாரா இருந்திருக்க மாட்டாரா? ஏன்னா அவர் தான் காட்டி கொடுக்க போயிட்டாரு. ஒரு சின்ன நமக்கு என்னன்னா ஒரு குழப்பங்கள் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் யூதாஸ் மிஸ் பண்ணலைங்க. தேவனும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவும் யாரை மிஸ் பண்ணல? யூதாஸை மிஸ் பண்ணாம அவர் அங்க வச்சு இந்த ஆசரிப்பை என்ன பண்றாருன்னா அங்க ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து செய்யறார். யூதாஸ் தன்னை காட்டி கொடுப்பார்னு தெரிஞ்சிருந்தாலும் அவரை என்ன பண்றாருன்னா அங்க பந்தியில அனுமதிக்கிறார். அவரை விலக்கி வைக்கவில்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவர் மேல வச்சுட்ட அன்பு. இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு எப்படின்னா ரொம்ப விலையேற பெற்ற அன்பு. 3 வருஷம் கூட இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட பச்சைபாதம் இல்லாத ஒரு அன்பை தான் அந்த 12 பேர் மேலையும் காமிச்சாரு. வசனம் யோவான் 13:1. யோவான் 13 அதிகாரம் 1வது வசனம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து, பாத்தீங்களா, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவின் இடத்துக்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது அப்படின்னு சொல்லி அறிந்து, தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்கள் யார்? அது இந்த 12 பேர்கிட்ட அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவங்க கிட்ட அன்பு வைத்தார். அப்ப பாருங்க, அவர் காட்டி கொடுப்பாருங்கிறது தெரியுது. ஆனாலும் என்ன பண்ணல அப்படின்னா, அவர் மேல எந்த விதமான அன்பு குறைவும் அவருக்கு அங்க வரல அப்படின்னு கூட பாக்குறோம். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம் அப்படின்னா, சகோதரர் சொல்லும் போது பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தரை என்ன பண்றது இல்லையா, தம்மை விட்டு விலக்குவதில்லை. இதுதான் நமக்கு ரொம்ப ஆறுதலான ஒரு காரியம். நம்ம ஒரு சின்ன மனத்தாங்கல் வந்தாலே ஒரு சகோதரோ சகோதரியோ சொந்தக்காரங்களோ குடும்பத்தாரோ நம்ம உடனே என்ன பண்ணுவோம்னா ஒரு இடைவெளி காமிக்க ஆரம்பிப்போம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தவறுகள் வந்துட்டாலும் என்ன பண்றதுன்னா, பிதாவாகிய தேவன் அவருடைய அன்பை நம்ம விட்டு குறைக்கிறது இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை நம்மளை விட்டு குறைக்கிறது இல்லைங்க. அந்த அன்பை என்ன பண்றாங்கன்னா முழுக்க நம்ம கிட்ட காமிச்சிட்டே இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா, ஒரு சில தவறுகளுக்குள்ள ஒரு சில பலகீனங்களுக்குள்ள நம்ம போகலாம். ஆனா நம்ம சோர்ந்து போயிட தேவையில்ல. என்னையெல்லாம் ஆண்டவர் இன்னும் நேசிப்பாரா, என் மேல இன்னும் அன்பு வச்சிருப்பாரா அப்படின்னு நம்ம யோசிக்க தேவையில்ல. ஏன்னா அவர் நம்மை விலக்கவில்லை. அப்ப அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறது எல்லாமே என்னன்னா, நம்ம மறுபடியும் மனம் திரும்பணும், அந்த தவறுகளை உணர்ந்து அதை சரி செஞ்சுக்கிட்டு நம்ம தேவ உறவுக்குள்ள வரணுங்கிறத அவருடைய எதிர்பார்ப்பே இருக்க ஒழிய, நம்ம செய்யற சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் அவர் என்ன பண்றது இல்லைன்னா பார்த்து கோவப்பட்டு நம்மளை விட்டு விலகி போறதில்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். தவறுகள் நம்மளைதான் தேவனை விட்டு விலக்குமே ஒழிய தேவன் நம்மளை விட்டு என்ன ஆகுறதே இல்லைங்க, விலகி போறதே இல்லை. அவர் நம்மளை நேசிச்சுக்கிட்டே தான் இருக்கிறார். அவர் எதிர்பார்க்கறதெல்லாம் தன்னுடைய தவறை நம்ம உணர்ந்து அவர் கிட்ட வரணும் அப்படின்னு தான். இதுக்கு முதல் நல்ல உதாரணம் சொல்லணும்னா, முதல் உலகத்துல வந்த ஆதாம் ஏவாள், அடுத்து அவர்களுடைய பிள்ளைகள் ஆபேல் காயின். இப்ப ஆபேல் காயின் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்ச உடனே தேவன் அவங்க பக்கத்துக்கு இனி வரமாட்டேன்னு சொல்லல, தேடி வந்து எங்க இருக்கீங்கன்னு கேட்கிறார். அதே மாதிரி ஆபேல் காயின் பாவம் செஞ்ச உடனே யாருக்கிட்ட அதிகமா பேசினாருங்க தேவன்? ஆபேல் கிட்டே காயின் கிட்டயா? காயின்கிட்ட தான் பேசினார். ஆபேல் கிட்ட பேசினதா ஒரு வார்த்தை இல்லைங்க வேதத்துல. காயின்கிட்ட தான் அவ்வளவு பேசுறாருங்க. அப்ப காரணம் என்னன்னா,
ஆபேல் நம்ம கிட்ட தான் இருக்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா காயின் தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ரொம்ப சோர்வுக்குள்ள போய் ஒரு முறுமுறுப்புக்குள்ள போயிட்டு ஐயோ என் காணிக்கைய தேவன் அங்கீகரிக்கலேங்கிற ஒரு எரிச்சல் காயினுக்கு வந்துருச்சு. அப்ப நம்ம யாருக்கிட்ட தான் நிறைய மூவ் பண்ணோம்னா காயின் கிட்ட தான் நம்ம தொடர்பு வைக்கணும். காயின் ஏன் இப்படி எரிச்சல் ஆகுற, பாத்தீங்கன்னா அங்க காயின் கிட்ட தான் தேவன் அதிக தொடர்பு வைக்கிறார். அப்ப இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் அவரை விட்டு விலகிற பிள்ளைகள் மேல ரொம்ப நெருக்கம் காமிக்கிறார், ரொம்ப அன்பு காமிக்கிறார், இரக்கம் காமிக்கிறார். அதையும் நம்ம மீறும் போது அப்பதான் தேவனை விட்டு அவரு நம்மளை விளக்குறதுல நாம தான் அவரை விட்டு விலகி போறோம் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுதான் அந்த மேல் வீட்டறைகள் நம்ம கத்துக்கிற ஒரு காரியம். இப்ப மேல் வீட்டறையில இருந்து புறப்பட்டுட்டாங்க, கெத்செமனே நோக்கி புறப்படுறாங்க. யோவான் 14 அதிகாரம் 31வது வசனம். யோவான் 14:31. நான் பிதாவில் அன்பாய் இருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார். அந்த மேல் வீட்டறையில சொல்றாரு, எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்த 14 அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில அங்கிருந்து கிளம்புறாங்க. அப்புறம் ஒரு சில குறிப்பிட்ட இடங்கள்லாம் கடந்து செல்றாங்க. ஏன்னா அந்த இடத்த விட்டு எருசலேம் ஊரை விட்டு கொஞ்சம் வெளியில போய் தான் ஒலிவு மலைக்கு போகணும். அப்படி போகும்போது அவங்க ஃபர்ஸ்ட் ஊசியின் காது அந்த வாசல் இருக்கு இல்லைங்களா, அதை கடந்து தான் வெளியே போவாங்க. அப்புறம் அந்த இன்னும் பள்ளத்தாக்கு வழியா போய் அங்கிருந்து அப்படியே என்ன பண்றாங்கன்னா இந்த ஒரு திராட்சை தோட்டத்தை கடந்து தான் என்ன பண்றாங்கன்னா இந்த கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. அப்ப இந்த திராட்சை தோட்டத்தை கடந்து போகும்போதுதான் 15 அதிகாரத்துல என்ன பண்றாருன்னா இந்த உவமைய அங்க சொல்ல வரார். அப்ப ஏன் இந்த உவமையை சொல்லிட்டார் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சீசர்கள் விட்டு இப்ப அவர் பிரிய போறார். அப்ப ஒரு குறிப்பிட்ட காலங்கள் சீசர்கள் ஒரு திடப்படணும். அடுத்து அவங்க எதுக்காக அழைக்கப்பட்டாங்க அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்து அந்த அழைக்கப்பட்ட நிலையை அவங்க பெற்றுக்கொள்றதுக்கு என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கறத என்ன பண்றாருன்னா இந்த உவமையில அங்க சொல்ல வரார். அப்ப இந்த உவமையை குறிச்சு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இப்போ உவமைக்குள்ள நம்ம போயிடலாம். நீங்க எல்லாரும் இப்ப எங்க போகணும், ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி உங்களை நீங்க கற்பனை பண்ணிக்கங்க. யோவான் 15 அதிகாரம் 1வது வசனம். யோவான் 15:1. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். இப்ப இங்க நம்ம நல்லா கவனிக்கணும். இதே வார்த்தைய, அந்த முதல் வார்த்தைய இன்னொரு வசனத்திலையும் சொல்றாரு. அதே 15 அதிகாரம் அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா 5வது வசனம் 15:5 பாருங்க எப்படி சொல்றாரு. நானே திராட்சை செடி. என்னன்னு சொல்றாரு, நானே திராட்சை செடின்னு சொல்றாரு. இங்க என்னன்னு சொல்றாருங்க 15 அதிகாரம் 1வது வசனத்துல. என்ன வித்தியாசம்? மெய்யான. ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணாரு? அந்த 5வது வசனத்துல சொன்னதையே 1வது வசனத்துல சொல்லியிருக்கலாமே. நானே திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர்னு சொல்லியிருக்கலாமே. ஏன் நானே மெய்யான திராட்சை செடின்னு சொன்னாரு? ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி ஒரு திராட்சை செடி வரப்போகுது. சரிங்களா? அந்த திராட்சை செடி என்னன்னா அது ஒரு பொய்யான திராட்சை செடி, அது வரப்போகுது. அதனால நல்லா கவனமா இருங்க சீசர்களே, நான் தான் மெய்யான திராட்சை செடி. இது சீசர்களுக்கு மட்டும் இல்லைங்க, கடைசி காலம் வரைக்கும் இருக்கிற சபைகளுக்கு சொல்லி வச்ச வார்த்தை. நானே மெய்யான திராட்சை செடிங்கிறத சொல்ல வரார். அப்ப எது அந்த பொய்யான திராட்சை செடி அப்படிங்கிறத சொல்ல வரும்போதுதான் மத்தேயு 24 அதிகாரம் 23, 24. மத்தேயு 24, 23 மற்றும் 24. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். வரும் காலங்களில் சபைக்குள்ள என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத இந்த ஒரு வசன பகுதியிலேயே சொல்லிடுறாரு. நான் தான் மெய்யான திராட்சை செடி. ஏன்னா எனக்கு பின்னாடி காலங்கள் இருக்குது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் என்ன பண்ணிடுவாங்க, ஏமாத்தக்கூடிய சூழ்நிலைகள் சபைகளுக்கு மத்தியில வரும் அப்படிங்கிறத சொல்லிதான் நான் தான் மெய்யான திராட்சை செடின்னு சொல்றாரு. அப்ப எது அந்த பொய்யான திராட்சை செடி? நமக்கு நல்லாவே தெரியும், பேர் கிறிஸ்தவ அமைப்பு. இன்னும் கூட நம்ம சொன்னோம்னா அந்தி கிறிஸ்தவ அமைப்பு தான் அந்த பொய்யான திராட்சை செடி. இது அப்போஸ்தலன் பவுல் பாருங்க ரொம்ப தெளிவா சொல்றாரு. 2 கொரிந்தியர் 11 அதிகாரம் 4வது வசனம். 2 கொரிந்தியர் 11:4.
எப்படியெனில், உங்களிடத்தில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், அல்லது நீங்கள் பெற்றிராத வேறொரு ஆவியையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வேறொரு சுவிசேஷத்தையும் பெற்றீர்களானால் நன்றாய் சகித்திருப்பீர்களே. இங்க நம்ம பாக்குறோம், எப்படி எனில் உங்களிடத்தில் வருகிறவன், சபைக்குள் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை, இதுதான் பாக்குறோம், பொய்யான திராட்சை செடி அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அப்ப இந்த மெய்யான திராட்சை செடி எடுத்துக்கங்க, இதனுடைய தோட்டக்காரர் யாரு? மெய்யான திராட்சை செடிக்கு பிதாவாகிய தேவன். அப்ப திராட்சை செடி யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கொடிகள் யாருங்க அப்படின்னு வசனம் சொல்லியிருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்ததுல சொல்லல, 5வது வசனத்துல அது சொல்லியிருக்கு. யோவான் 15:5 வாசிங்க. நானே திராட்சை செடி. அப்போ உண்மை சபை, அப்ப பிதாவாகிய தேவன் தோட்டக்காரரா இருக்கிறாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறாரு, உண்மை சபை கொடிகளா அங்க இருக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப அந்த பொய்யான திராட்சை செடிக்கு யார் தோட்டக்காரரா இருப்பா? யாருங்க இருப்பா? சாத்தான் தான் அதுக்கு தோட்டக்காரரா இருக்கணும். அப்ப அந்த பொய்யான திராட்சை தோட்டக்காரர் சாத்தான், அந்த செடி யாரா இருப்பா? கள்ள கிறிஸ்துக்கள். இப்பதானே பார்த்தோம், சரிங்களா? கள்ள கிறிஸ்துக்கள் அதுல என்ன இருப்பாங்கன்னா கள்ள கிறிஸ்து, அதான் போப் அமைப்பு, அது செடியா இருக்கும். அடுத்து கொடி யாரா இருக்கும்? கள்ள சபைகள், சரிங்களா? இன்னொரு பக்கத்தை பார்த்தா வேதத்தின்படி நம்ம சொன்னோம்னா கலைகள் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், சரிங்களா? இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். சரி, இப்ப இந்த பொய்யான திராட்சை செடி இருக்கே, இதுக்கு என்ன தேவன் பண்ணுவார், இதை என்ன செய்வார் அப்படிங்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 19வது வசனம். வெளிப்படுத்துதல் 14:19. அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். பாத்தீங்களா? இந்த திராட்சை பழங்களை எல்லாம் என்ன பண்ணுவாரு? அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் ஆலையிலே போட்டான் அப்படின்னு பாக்குறோம். அப்ப இவங்களுக்கு வரப்போகிற நியாய தீர்ப்பை குறிச்சு அங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல நம்ம பாக்குறோம். இப்ப இது முதல் வசனத்துக்கு நம்ம பார்த்துட்டோம், நானே மெய்யான திராட்சை செடி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பிதா திராட்சை தோட்டக்காரர் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப 2வது வசனத்துல என்ன சொல்றாருன்னா முக்கியமான காரியங்கள் சொல்றாரு. பிதா செய்ய போற 2 காரியங்கள் என்ன செய்வாரு? யோவான் 15 அதிகாரம் 2வது வசனம். என்னில் கனிகொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். பிதாவாகிய தேவன் இந்த திராட்சை தோட்டத்துல தோட்டக்காரரா இருந்து அவர் அந்த திராட்சை செடியில கொடிகளுக்கு என்ன செய்ய போகிறார் அப்படிங்கறத சொல்லும் போது, எண்ணில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் என்ன பண்ணுவாரு? அறுத்து போட்டுருவாரு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்ப கனி கொடுக்காத கொடிய அறுத்து போட்டுருவாரு, கனி கொடுக்கிற கொடியை என்ன பண்ணுவார்னா சுத்தம் பண்ணுவார் அப்படின்னு கூட பாக்குறோம். இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா, கொடிகள் அது யாரை குறிக்குது? யாரை குறிக்குதுங்க? சபை வகுப்பார குறிக்குது, சரிங்களா? எத்தனை கொடி இருக்கும் அந்த திராட்சை செடியில? அநேக கொடிகளா? 1,44,000 கொடிகள் தான் அந்த செடியில இருக்கும், சரிங்களா? இத பாருங்க, இந்த பிதா தோட்டக்காரர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செடி, நம்ம கொடி அப்படிங்கிறத பாருங்க. பவுல் வேற ஒரு வசனத்துல சொல்றாரு, 1 கொரிந்தியர் 8 அதிகாரம் 6வது வசனம். 1 கொரிந்தியர் 8:6. பிதாவாகிய ஒரே தேவன் நமக்குண்டு. பாத்தீங்களா? தோட்டக்காரர் வந்துட்டாரா? பிதாவாகிய ஒரே தேவன் நமக்கு உண்டு, அவராலே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவருக்கென்று நாமும் உண்டாயிருக்கிறோம், இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்குண்டு. செடி வந்துருச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே கர்த்தரும் நமக்கு உண்டு, அவர் மூலமாய் சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். அந்த செடி மூலமா தான் கொடி, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். பாருங்க, அந்த திராட்சை தோட்டத்தை பவுல் அங்க வேற ஒரு வசனத்துல அங்க தொடர்புபடுத்தி சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்ப பிதா தோட்டக்காரராகவும் இயேசு கிறிஸ்து செடியாவும் கொடி நாமளாவும் அங்க இருக்கிறோம். அப்ப சபை வகுப்பார் தான் அந்த கொடி. எவ்வளவு கொடி அப்படின்னா 1,44,000. இப்ப பிதாவாகிய தேவன் அந்த கொடிகளுக்கு என்ன பண்றார் அப்படிங்கும் போது, கனி கொடுக்கிற கொடியை என்ன பண்ணுவார்னா சும்மா விட்டுற மாட்டாரு, கனி கொடுக்கட்டும்னு விட்டுற மாட்டாரு,
அதிக கனி கொடுக்கும்படி என்ன பண்றாராம்? சுத்தம் பண்ணுகிறார். அப்ப இந்த 1,44,000 கொடிகளை பிதாவாகிய தேவனே அங்க என்ன பண்றாருன்னா சுத்தம் பண்ணக்கூடியவரா இருக்கிறார் அப்படின்னு கூட பாக்குறோம். எப்படி சுத்தம் பண்ணுவார்? அந்த கொடியை சுத்தம் பண்ணும்போது அந்த தோட்டக்காரராகிய பிதாவாகிய தேவன் எப்படி சுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சுத்தம் பண்ணும்போது 2 விதத்துல சுத்தம் செய்யறாரு. ஒண்ணு, செடி அந்த கொடியில சுத்தம் செய்வார். அடுத்து கொடியை சுத்தி இருக்கு இல்லைங்களா வெளிப்பகுதி, அதையும் சுத்தம் செய்வார். அதான் நம்ம பாக்குறோம் இங்க. அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இப்ப முதலாவது செடியில சுத்தம் பண்ணுவார். செடிகளை எப்படி சுத்தம் பண்ணுவார் அப்படிங்கும்போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த செடியை நல்லா கவனிப்பாரு. அந்த செடியில ஒரு சில நேரங்கள்ல தேவையில்லாத வளர்ச்சிகள் வரும். ஒரு சில கொடிகள் எல்லாம் அதுல எக்ஸ்ட்ரா வரும். அதையெல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? அறுத்து போடுவார். இன்னொரு வகையில சொல்லணும் பாத்தீங்கன்னா, கிள்ளிடுவார்களாம். அது வளர வளரவே இது இந்த கொடிக்கு இருந்தா இந்த கொடி அதிக கனிகளை கொடுக்கறதுக்கு இதெல்லாம் டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவையில்லாத வளர்ச்சிகள் அந்த கொடிகளுக்குள்ள வந்துச்சுன்னா அதையெல்லாம் கிள்ளி விடுவார். நம்ம பாஷையில சொல்லணும்னா கவாத்து பண்ணிடுவாரு. சரிங்களா? அப்ப இதை எப்படி அடையாளப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவன் நமக்குள்ள கிள்ளி விடுகிற காரியங்கள் என்ன? நம்ம சத்தியம் கேட்டுட்டோம், சபைக்குள்ள வந்துட்டோம், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ள போய்கிட்டு இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு சில தேவையில்லாத வளர்ச்சிகள் வருமா, அதையெல்லாம் என்ன தெரியுங்களா பண்ணுவாரா? கிள்ளி விடக்கூடியவரா இருப்பார். என்ன அந்த கிள்ளி விடக்கூடிய காரியங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு பூமிக்குரிய ஆஸ்தி சொத்து அது அவங்க வளர்ச்சியை கெடுக்குங்களாம். ஒரு சிலருக்கு ஆஸ்தி அந்தஸ்து ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுக்கு உதவி செய்யுமா. ஒரு சிலருக்கு இந்த பூமிக்குரிய ஆஸ்தி அந்தஸ்து அவங்க தேவனை பிடிக்காம அதை பிடிச்சிருவாங்கிறது தேவனுக்கு தெரியுமா. அவங்களுக்கு என்ன தெரியுங்களா பண்ணுவாரா? அதையெல்லாம் கிள்ளிடுவாராம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அப்போஸ்தலன் பவுல் மிகப்பெரிய பணக்காரர். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்ட உடனே என்ன ஆயிடுச்சுங்க? அவர் அது எல்லாத்தையும் அவரே என்ன பண்ணிட்டார்னா, இதெல்லாம் எனக்கு ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு நஷ்டமா இருக்கு, இதெல்லாம் ஒரு குப்பையான விஷயம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார்னா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஆண்டவரை பின்பற்ற ஆரம்பிச்சார். இது போல தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு சிலருடைய வாழ்க்கையில பூமிக்குரிய ஆஸ்திகள் சொத்துக்கள் அவங்களுடைய வளர்ச்சியை தடை செய்யும்னா அதை கிள்ளிடுவாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, பூமிக்குரிய குறிக்கோள்கள் மனதில் பேணி சீராட்டின திட்டங்களாம். சத்தியத்துக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நான் பெரிய ஆள் ஆக்கி, இல்லைன்னா நான் இன்னும் சம்பாரிச்சு இப்படியெல்லாம் ஆயிரணும் அப்படியெல்லாம் ஆயிரணும்னு சொல்லி ஒரு சில திட்டங்கள் போட்டு வச்சிருப்பாங்களாம். இது இவங்க சபை வாய்ப்பு அடையிறதுக்கு ஆவிக்குரிய ஜீவத்துல வளர்றதுக்கு இது தடையா இருக்கும்னா அதையெல்லாம் என்ன பண்ணிடுவாராம்? கிள்ளி எடுத்துருவாராம். என்னென்னமோ பிளான் பண்ண பிரதர், ஒண்ணுமே எனக்கு நடக்கல பிரதர் அப்படிம்பாங்க. காரணம் என்னன்னா, தேவன் அதை கிள்ளிடுவாரு. ஏன் கிள்றாரு? அது தேவையில்லாத வளர்ச்சி. அது வளர்ந்துச்சுன்னா இந்த கொடி கொடுக்க வேண்டிய அந்த கனியை அது கொடுக்காம போயிடும். அதனால கிள்ளிடுவாரு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, நட்பெயர் நற்கீர்த்தி, நல்ல பேரோட இருப்பாங்க, ஒரு நல்ல செல்வாக்கோட இருப்பாங்க, அதை என்ன பண்ணிடுவாருன்னா கிள்ளிடுவாரு. ஏன்னா அது அவங்களுக்குள்ள பெருமையை கொண்டு வரும். அந்த பெருமை அவங்க தேவனுக்குள்ள இருக்கிறத தடை செஞ்சிடும். அதனால அதை கூட என்ன பண்ணிடுவாராம்? கிள்ளி எடுத்துருவாராம். இன்னும் சகோதரர் சொல்லும்போது, சில சமயம் அவர் விரும்பும் அதிகமான கனிகளை கொடுப்பதற்கு தடையான விதத்தில் உள்ள நம்முடைய இருதயத்தில் படர்ந்துள்ள கொடி சுருள்களான, புரியுதுங்களா, சுருள்கள், கொடி சுருள்களான பூமிக்குரிய தோழமைகளை இழக்க செய்வதன் மூலம் நம்மை கிள்ளி விடுகிறார். பூமிக்குரிய தோழமைகள், இந்த பூமியில ஒரு சிலரோட ரொம்ப நெருக்கமா இருந்தோம்னா, நீ அவ கூட ரொம்ப நெருக்கமா இருந்தீங்கன்னா நீ என் கூட வளர மாட்ட. அதுக்கு என்ன பண்ணணும்? அவங்க நம்மளை பயக்கிற மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணியோ என்ன பண்ணிடுவாருங்க, நம்மள அவங்க கிட்ட இருந்து கிள்ளி எடுத்துருவாரு. இதெல்லாம் தேவன் நமக்கு செய்கிற உபத்திரவங்கள் அப்படிங்களா, ஆசீர்வாதங்கள். ஆனா அந்த செடிக்கு அதை கிள்ளும் போது எப்படிதான் இருக்கும்? கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும், கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இத தேவன் அந்த கொடிக்கு ஆசீர்வாதமா அங்க மாத்துறார். இன்னும் கூட சொல்லும் போது, ஒரு சில உபத்திரவப்படுத்தும் நோய்கள் வந்ததுல இருந்து பிரதர், இந்த சத்தியத்துக்குள்ள வந்ததுல இருந்து ஏதாவது ஒண்ணு வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ஒரு சில நேரங்களை நம்ம சொல்லுவோம். காரணம் என்னன்னா, இது நம்மள கனி கொடுக்கிறவங்களா மாத்துறதுக்காகவே தேவன் அங்க கிள்ளி என்னத்த அங்க என்னத்தை கிள்றாரு? ஆரோக்கியத்தை கிள்ளிடுறாரு. அந்த நோய் வராம இருக்கிற எதிர்ப்பு சக்தி அங்க என்ன பண்ணி விட்டாரு? கிள்ளி விட்டுட்டாரு. அதனால இது என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும்? நம்மளை அடிக்கடி தொந்தரவு படுத்திக்கிட்டே இருக்கும்.
கர்த்தருடைய அருமையான ஜனங்களில் அநேகர் உபத்திரவத்தின் படுக்கையில் தான் மிகவும் விலையேற பெற்றதான தங்களுக்குரிய படிப்பினைகளை அடைந்திருக்கின்றனர். பாருங்க, உபத்திரவத்தின் படுக்கையில தான் அவங்க நிறைய கத்துக்கிறாங்களாம். கர்த்தருடைய கிள்ளி விடுதலின் முறைகளை அனைத்து கொடிகளும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொடி நல்லா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு நாள் கூட இருந்த இந்த கொடி சுருளை கிள்றாருன்னா இது ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் இதை கிள்றாரு. ஏன் எனக்கு மட்டும் அடிக்கடி இப்படி சோர்ந்து போயிடுறேன், ஏன் இப்படி என்னால உடம்பு முடியாம போயிடுது, ஏன் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு நன்மை இருக்கும். எவ்வளோ பேர் என் கூட பழக்கத்துல இருந்தாங்க, டெய்லி போன் பண்ணுவாங்க, டெய்லி வருவாங்க போவாங்க. இப்ப ஒரு ஆளு கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, கிள்ளி எடுத்திருப்பாரு. சரிங்களா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இத நம்ம நல்லா புரிஞ்சிருக்கணுமா, இல்லையே கொடிகள் சோர்வடைந்து வாடி வதங்கி சரியான கனிகளை கொடுக்க தவறிவிடும். இதை புரிஞ்சுக்கலன்னு வைங்களே, நம்ம உலகத்தை பார்த்துருவோம், மற்றவங்களுக்கு இருக்கிற செல்வாக்க பார்த்துருவோம், மற்றவங்களுக்கு இருக்கிற ஆரோக்கியத்தை பார்த்துருவோம். அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேன்னு சொல்லி சோர்ந்து சோர்ந்து வாடி வதங்கி இந்த கொடி ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பிதாவாகிய தேவனே நம்மளை சுத்தம் பண்றார். அதை சுத்தம் பண்ணும்போது தேவையில்லாத வளர்ச்சிகளை அந்த செடி கொடிக்கு எப்படி ஒரு தோட்டக்காரர் கிள்ளி எடுப்பாரோ அது போல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்களை கிள்ளி எடுப்பார். ஒரு சில குடும்பங்கள்ல கணவனை கிள்ளி எடுத்திருப்பாரு. அந்த சகோதரி தனிமையில சத்தியத்துக்குள்ள வளரக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஒரு சில குடும்பங்கள்ல மனைவியை கிள்ளி எடுத்திருப்பாரு, இல்லைன்னா பெத்த பிள்ளைகளை கிள்ளி எடுத்திருப்பாரு, அப்பா அம்மாவை கிள்ளி எடுத்திருப்பாரு. அவங்களுக்கு அது மிகப்பெரிய வேதனையா இருக்கும். ஆனா அந்த கிள்ளி விடுதல் தான் அவங்க சத்தியத்துக்குள்ள வளர்றதுக்கு தேவனுடைய ஏற்பாடா இருக்கலாம். நம்ம குடும்பத்துல ஒரு சில வளர்ச்சி நிலைகளை கிள்ளி எடுக்கலாம், ஒரு சில நண்பர் உறவுகளை கிள்ளி எடுக்கலாம். எதுவா இருந்தாலும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்பாவுக்கு நம்ம நன்றி சொல்லக்கூடியவங்களா இருக்கணும். அது நம்மளை சுத்தம் பண்றதுக்காக அவர் செய்யக்கூடிய ஒரு காரியம். இப்போ முதலாவது பார்த்துட்டோம், கனி கொடுக்கிற கொடியை பிதாவாகிய தேவன் என்ன பண்றாரு, ஒரு சில நேரங்களை சுத்தம் பண்ணும்போது கிள்ளி விடுகிறார். தேவையில்லாத கொடி சுருள்களை அவர் கிள்ளி எடுத்துருவாரு. இப்ப அடுத்து கனி கொடுக்காத கொடி இருக்கேன், இதை என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த கனி கொடுக்காத கொடி எங்கேயோ திராட்சை தோட்டத்துக்கு வெளியிலைகளா இருக்காதுங்க. இது எங்கத்தான் இருக்கும், இதுவும் திராட்சை தோட்டத்துல தான் இருக்கும். இதுவும் திராட்சை தோட்டத்திலேயே செடிகளோடய கூடவே தான் இதுவும் இருக்கும். இதை குறிச்சு சொல்லும் போது இது திராட்சை செடியில தான் இணைஞ்சிருக்கும். பார்க்கறதுக்கு நல்ல வளர்ச்சியை காமிக்குங்களாம். இந்த கனி கொடுக்கிற கொடி வளர்றதை விட இந்த கனி கொடுக்காத கொடி பாத்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் நல்லா வளருமாமா. சரிங்களா? வளர்ந்துகிட்டே இருக்குமாமா. ஆனா நல்லா வளரும். போய் அந்த கொடியில தேடி பார்த்தா ஒரு கனி கூட என்னாகாது, இருக்காது. இப்படியும் ஒரு சில கொடிகள் அங்க இருக்கும். இதனால எந்த ஒரு பயனும் தோட்டக்காரருக்கு இல்ல. இது செடியில இருக்கிற எல்லா சத்துக்களையும் என்ன பண்ணுமா, உறிஞ்சி எடுத்துக்கணுமா, ஆனா கனி கொடுக்காது. சரிங்களா? இதுக்கு எதை அடையாளப்படுத்துது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சபையில இது போல ஒரு சிலர் இருப்பாங்க. அவங்க சபைக்கு ரெகுலரா வருவாங்க, நல்ல சகோதர சகோதரிகள் மத்தியில நல்ல வளர்ச்சியை காமிப்பாங்க. ஆனா இவங்களை நல்லா உற்று பார்த்தா இவங்க கிட்ட எந்த ஒரு ஆவிக்குரிய கனியையும் பார்க்க முடியாது. நல்ல வளர்ச்சி இருக்கும், நல்ல ஊழியங்கள், நல்ல தேவ செய்திகள், நல்ல சகோதர சகோதரிகள் மத்தியில நல்ல ஒரு நன்மதிப்பு எல்லாமே இருக்கும். ஆனா குணலட்சண கனிகள் அந்த கொடியில கனி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு மனத்தாழ்மையோ, ஒரு விட்டு கொடுத்தலோ, ஒரு மன்னித்தலோ, ஒரு இரக்கம் காமிக்கிறதோ, இது மாதிரி குணலட்சணங்கள் ஏதாவது அந்த கனிகள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கொடியில அது மட்டும் இருக்காது. அப்ப இதை சொல்லும் போது இது வீணான வளர்ச்சி, இதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால என்ன பண்ணுவாருன்னா இதை என்ன பண்ணிடுவாரு, வெட்டி போடப்படும். இங்க வசனத்துல பார்க்கும்போது அறுத்து போடுகிறார். அப்ப கனி கொடாத கொடியினுடைய நிலைமை வெட்டி போடப்படும். சரிங்களா? அப்ப இப்ப நம்ம நல்லா கவனிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் திராட்சை செடி இருக்குது, அது யாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்ப அங்க ஒரு சில கொடிகள் முளைக்குது. எத்தனை கொடிகள் முளைச்சிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 12 கொடிகள் முளைச்சிருக்கும். இப்ப அதுல ஒரு கொடியை பாக்குறாரு, அந்த கொடி நல்லா வளர்ந்து வந்துச்சு. ஆனா அது எதை மிஸ் பண்ணிருச்சு, கனி கொடுக்க மிஸ் பண்ணிருச்சு. எதுங்க அந்த கொடி, யூதாஸ். இப்ப என்ன பண்ணிட்டாரு, அந்த கொடிய கிள்ளி
எடுத்துட்டாரு, அறுத்து போட்டுட்டாரு. இப்ப அப்படியே விட்டுருவாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா இல்லைங்க. மறுபடியும் என்ன பண்ணுவாரு, இன்னொரு கொடியை கொண்டு வந்து அங்க வைப்பாரு. இல்லைன்னா இன்னொரு கொடி அந்த செடியில இருந்து வளர்றதுக்கு என்ன பண்ணிடுவாருன்னா அங்க அந்த தோட்டக்காரர் ஒரு சில காரியங்கள் அங்க செய்வாரு. இப்ப யூதாஸ் அந்த செடியில இருந்து அவர் என்ன பண்ணிட்டாரு, பிடுங்கப்பட்டுட்டார் அப்படின்னு வச்சுக்கலாமே. இப்ப அதுக்கு பதிலா ஒரு கொடியை அங்க வச்சார். எந்த கொடி அது? அப்போஸ்தலன் பவுல். அதை நம்ம அடிக்கடி யோசிக்கிற விஷயம் என்னன்னா, யூதாஸ் மட்டும் இயேசு கிறிஸ்துவ காட்டி கொடுக்காம இருந்திருந்தாருன்னா வாய்ப்பே இல்லை. சரிங்களா? யாருக்கு வாய்ப்பே இல்லை? நம்ம யாருக்கும் வாய்ப்பே இல்லை. அப்ப அவர் காட்டி கொடுத்தது நல்ல விஷயம். ஏன்னா அவர் காட்டி கொடுத்ததுனாலதான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அவர் சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தினதுனாலதான் நமக்கு அவர் உயிர் தந்த பின்னாடி நமக்கு மீட்பு வந்திருக்குது. இது நல்ல விஷயம், தேவனுடைய திட்டம். ஆனா இயேசு கிறிஸ்து காட்டி கொடுத்து முடிஞ்ச பின்னாடி அவருக்குள்ள வருது ஒரு குற்ற உணர்வு. ஐயோ, குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்த உடனே இவர் நேரா எங்க ஓடி இருக்கணும்? ஒரு மரத்துக்கு நேரம் ஓடினார். எந்த மரத்துக்கு நேரம் ஓடினாரு? ஒரு கருவாலி மரத்துக்கு நேரம் ஓடிட்டார். ஆனா அந்த கருவாலி மரத்துக்கு நேரம் ஓடாம இவர் இந்த பக்கம் திரும்பி சிலுவ மரத்துக்கு நேரம் ஓடி இருந்தாருன்னு வைங்க. ஓடி போய் அந்த சிலுவ மரத்துக்கு கீழே ஓன்னு அழுது இவர் மனம் திரும்பி இருந்தாருன்னு வைங்களே. நமக்கு இத்தனை நிருபங்கள் யார் தெரியுங்களா எழுதியிருப்பா? வேதத்துல யூதாஸ் காரியத்தை எழுதியிருக்க வாய்ப்பு நிறைய இருக்குங்க. ஏன்னா இந்த 12 சீசர்களை நல்லா படிச்சவர், திறமசாலி யார் தெரியுங்களா? யூதாஸ் தான். யூதாஸ் அந்த வாய்ப்பை இழந்ததுனால தான் இப்ப அப்போஸ்தலன் பவுலுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. அவர் மிகப்பெரிய அப்போஸ்தலனா இந்த காரியங்கள் அங்க செய்கிறார். அப்ப இதில் நமக்கு என்ன பாடம் அப்படிங்கும் போது, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாமளும் என்னைக்கு நம்ம இந்த சத்தியங்களெல்லாம் கேட்டு நம்ம ஞானஸ்நானம் எடுத்து நம்ம தேவனுக்குள்ள ஐக்கியமாகி இங்க வந்து தேவ சித்தம் செய்ய வரேன்னு சொல்லி வந்தோமோ, அப்ப நம்மளும் கூட அந்த செடியில என்ன ஆயிட்டோம்? கொடிகளா இணைக்கப்பட்டுட்டோம். இப்ப கொடியா நம்ம வளர்ந்து வந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு சமயம் தோட்டக்காரர் பாப்பாரு, ஓ நல்ல கனி கொடுக்கிற கொடி இதுதான் அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாருன்னா தேவையில்லாத பொடி சுருள்களை எல்லாம் என்ன பண்ணுவாரு, கிள்ளி எடுத்துருவாரு. அதே நேரத்துல வளருது, ஆனா இதுக்கு கனி கொடுக்கறதுக்கான எந்த ஒரு தண்ணி இது காமிக்க மாட்டேங்குதே அப்படின்னு பாப்பாரு. டைம் கொடுப்பாரு. கனி கொடுக்கலன்னு வைங்களே, இதை என்ன பண்ணுவாருங்க, கிள்ளி எடுத்து அறுத்து போட்டுட்டு அதுக்கு பதிலா என்ன பண்ணிடுவாரு, இன்னொரு கொடியை கொண்டு வந்து அங்க வச்சிருவார். அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு வாய்ப்பை நம்ம என்ன பண்ணணும், ரொம்ப கவனமா தக்க வைத்துக் கொள்ளணும். நமக்கு கொடுக்கப்பட்ட கிரீடத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. அப்படி இழந்தோம்னா இது வேற ஒருவருக்கு கொடுக்கப்பட்டுரும். வெளிப்படுத்துதல் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக் கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றிக் கொண்டிரு. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு. நீ கொடியா இருக்கப்பா, அந்த கொடியாவே நீ நிலைச்சி இருக்கிறதுக்கு உன்னை தயார்படுத்திக்க. இல்ல அப்படின்னா உன்னை அறுத்துட்டு வேற ஒரு கொடியை அங்க வச்சிருவார் அப்படிங்கிறதுதான். உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடி, ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்கு உள்ளதை பற்றி கொண்டிரு அப்படிங்கிறார். இதான் அந்த 2 வசனங்களை நம்ம பார்த்துட்ட காரியம். இப்ப 3வது வசனத்துக்குள்ள நம்ம போறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். இப்ப சுத்தம் பண்றதுல ஒரு விதம் என்ன பண்றாரு, தேவையில்லாத கொடி சுருள்களை கிள்ளி எடுத்துடுறாரு. இன்னொன்னு இந்த இதை சுத்தம் பண்றாரு. எப்படி சுத்தம் பண்றாரு இப்ப நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, இப்ப நம்ம ஆண்டவருக்குள்ள வளரணும், ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரணும்னா இந்த உலகத்துல இருக்கிற தேவையில்லாத காரியங்களை நம்ம விட்டு என்ன பண்றாருங்க, எடுக்கிறார். அது போதுமா அப்படின்னா அது போதாது. நமக்குள்ள நம்ம என்ன ஆகணும், சுத்தாகணும். வெளியில இருந்து வர டிஸ்டர்பன்ஸை சரி பண்றாரு. ஆனா நமக்குள்ளேயே இருக்கிறதே கெட்ட சுபாவங்கள், இந்த கெட்ட சுபாவங்கள், கெட்ட நடத்தைகள், கெட்ட எண்ணங்கள் இதெல்லாம் இருக்குதே, இதை எப்படி தூக்கி வெளியே போடுறது அப்படிங்கிறது தான் என்ன பண்றாருன்னா தர்றாரு அவருடைய சத்தியம். அதைத்தான் இங்க சொல்ல வர்றாரு. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப வசனத்தின் மூலமா, அந்த சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படுகிறது மூலமா, அந்த கேட்ட சத்தியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறது மூலமா நம்ம சுத்தம் ஆகணும். ஒரு பக்கம் வெளியில சுத்தம் பண்ற விஷயத்த அவரே செய்யறார்.
கிள்ளி எடுத்துறாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாருன்னா சத்தியம் தர்றாரு. அதாவது இன்னொரு வகையில சொல்லணும்னா அந்த திராட்சை செடிக்கு என்ன பண்ணுவாரு, தண்ணி ஊத்துவாரு. செடியில அந்த தண்ணி இருக்கும். இது அந்த கொடி என்ன பண்ணணும், வாங்கி அது பலன் கொடுக்கக்கூடிய கொடியா அது அங்க மாறணும். புரியுதுங்களா நான் சொல்றதெல்லாம்? ஏன்னா நம்ம செடிங்களையெல்லாம் நம்ம ரொம்ப ஈஸியா பார்த்தாலுங்க, அதனால நமக்கு மரம் இது புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றாருன்னா அந்த கொடிக்கு சுத்தம் பண்றதுல சொல்றாரு, நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் சுத்தமா இருக்கிறீர்கள். யோவான் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்ப சத்தியத்தை தியானிச்சு நம்மளை ஆராய்ச்சி பார்த்து அந்த சத்தியத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். 4வது வசனம் யோவான் 15:4. என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். இதுல பாருங்க, நிலைத்திருங்கிற வார்த்தை எத்தனை தடவை வருது? 4 தடவை வருது. எனக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள நான் நம்பர்ஸ் எனக்கு மைண்ட்ல நிக்கிறதில்ல. இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல மட்டும் 12 தடவை என்னமோ இந்த நிலைத்திருங்கள்ங்கிற வார்த்தை வருது. இப்ப நீங்க இங்க பாத்தீங்கன்னா 4வது வசனத்துல என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது. நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். கொடி நீங்க, செடி நானு, நீங்க என்னில் நிலைச்சிருக்கணும். அப்ப கொடி செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அந்த செடியில நிலைச்சி இருக்க வேண்டியதுதான் அதனுடைய வேலை. எதுக்காக நிலைச்சி இருக்கணும் அப்படின்னா அப்பதான் என்ன பண்ண முடியும், கனி கொடுக்க முடியும். சுத்தம் பண்ற விஷயத்த பிதாவாகிய தேவன் செஞ்சுட்டாரு. என்னென்னலாம் பண்ணாரு, கிள்ளி எடுக்கிறது மூலமாவும் அடுத்து உபதேசத்தின் மூலமாவும் நம்ம சுத்தமாக்கப்பட்டுட்டோம். இது பத்தாது, நாம கனி கொடுக்கிறவர்களா மாறணும். நம்ம நல்லவங்களா இருந்தா மட்டும் பத்தாது, நன்மை செய்கிறவர்களாகவும் நம்ம மாறணும். சரிங்களா? இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, கனி கொடுக்கணும்னா நம்ம திராட்சை செடியில நிலைச்சி இருக்கணும். இதுதான் இங்க சொல்ல வர்றாரு. அப்ப இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்ட விஷயம், பிதாவாகிய தேவன் தோட்டக்காரர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மெய்யான திராட்சை செடி, நாம யாருன்னா கொடிகள். அப்ப இந்த கொடிகள் சுத்தமாகிறதுக்கு பிதாவாகிய தேவன் செய்யற காரியம், கிள்ளி விடுகிறார் நம்ம கிட்ட இருந்து, சுத்தம் செய்கிறார் உபதேசத்தின் மூலமா. இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். ஏன் கிறிஸ்துவில் நிலைச்சிருக்கணும்னா அப்பதான் கனி கொடுக்க முடியும். ஏன் கனி கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் அன்புக்குரிய சகோதரர்களே நம்முடைய அழைப்பு. இதைத்தான் கடைசி நேரத்துல சீசர்களுக்கு புரிய வைக்கணும்னு இயேசு கிறிஸ்து முடிவு பண்ணார். பாருங்க, இந்த திராட்சை செடியை பாக்குறீங்கல்ல, இந்த திராட்சை செடி எப்படி வளருது, இதுல கொடிகள் எப்படி இருக்குது, இது எப்படியெல்லாம் கனி கொடுக்குது, அதன் தோட்டக்காரருக்கு அது எவ்வளவு யூஸா இருக்குது. இது மாதிரி தாங்க பிதாவாகிய தேவன் இருக்கிறார். நான் செடியா இருக்கிறேன், நீங்க கொடியா இருக்கீங்க. நீங்க ஒரு காரியம் செய்யணும். உங்களுக்கு ஒரே காரியத்துக்காக தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா கனி கொடுக்கிறது. அப்ப எப்படி நாங்க கனி கொடுக்கறதுனா என்கிட்ட நிலைச்சி இருங்க, நீங்க கனி கொடுத்துடலாம். அப்ப அந்த நிலைத்திருத்தல் அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா கிறிஸ்துவின் ஆவியை பெற்றிருக்கிறது, அவருடைய சிந்தையில நிலைச்சி இருக்கிறத தான் நிலைச்சி இருக்குதுங்கிறத குறிக்குது. அப்ப இது எப்படி நடக்கும், நம்ம எப்படி ஆண்டவருக்குள்ள நிலைச்சி இருக்கிறது, எப்படி அந்த தேவனுடைய ஆவியிலேயே நிரப்பப்பட்டு இருக்கிறது அப்படின்னா அதுக்குத்தான் அவர் நமக்கு செய்கிற உதவிகள் ஜெபம். ஜெபத்தின் மூலமா அவர்ல நிலைச்சி இருக்கலாம். வேத வசனத்தை கேட்கறது மூலமா, அதுக்கு கீழ்ப்படுகிறது மூலமா அதுல நம்ம நிலைச்சி இருக்கலாம். விசுவாசம் தேவன் மேல உறுதியா வச்சிருக்கும் போது அதுல நிலைச்சி இருக்கலாம். இது ஒரு தொடர்ச்சியான உறவு. இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு பைபிள் வாசிட்டேன், இன்னைக்கு சபை கூடுகைக்கு வந்துட்டேன், மீதி நாளெல்லாம் ஃப்ரீயா இருக்கேன் அப்படின்னா நிலைச்சிருக்க முடியாது. இது டெய்லி ஆண்டவருக்குள்ள ஜெபத்திலையும் வேத வாசிக்கிறதுலையும் கீழ்ப்படுகிறதுலையும் இதுலயே நம்ம மைண்டை கொண்டு போய்கிட்டே இருந்தோம்னா நம்ம நிலைச்சி இருப்போம். நமக்குள்ள கனிகள் தன்னை போல என்ன ஆக ஆரம்பிச்சிடும், வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அதை விட்டுட்டு நாம வேற காரியங்கள் எல்லாம் நம்ம கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சோம்னா அதுக்குரிய வளர்ச்சி அது காண்பிக்கும். வீட்டுல ஒரு வெள்ளை நாய்க்குட்டி இருக்கு, ஒரு கருப்பு நாய்க்குட்டி இருக்குது. நம்ம விருப்பம் வெள்ளை நாய் நல்லா வளரணும்னு ஆசை. கருப்பு நாயை நமக்கு என்ன பண்ணல, பிடிக்கவே இல்லை. ஆனா சாப்பாடு கறி எல்லாத்தையும் கருப்பு நாய்க்கு போட்டுக்கிட்டு இருக்கோம், வெள்ளை நாயை கண்டுக்கவே இல்லை.
எது வளரும்? ஜெபம் மட்டும் எது வளரணும்னு புரியுதுங்களா? நான் சொல்ல ஒரு விஷயம், வெள்ள நாய் வளரணும், வெள்ளாய் புஷ்டி ஆகணும், வெள்ள நாய் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணுங்கிறது நம்ம விருப்பம். ஆனா வெள்ள நாயை கண்டுக்கிறதே இல்லை, கருப்பு நாய்க்கே எல்லாத்தையும் வைக்கிறது. எப்படி வளரும்? நான் புது சிருஷ்டியில வளரணும் பிரதர், ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளரணும் பிரதர், ஆசை இருக்குது, ஜெபமும் இருக்குது. ஆனா இந்த மாம்சம் வளர்றதுக்கே எல்லா தீனியும் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கை வளரும்? இல்லைங்களா? அப்ப இதைத்தான் நம்ம சிந்திக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிலைத்து இருக்கணும்னா ஆண்டவருக்குள்ள நிலைச்சிருக்கணும். ஆண்டவருக்குள்ள ஆண்டவரே உங்கள நிலைச்சிருக்கணும், உங்கள நிலைச்சிருக்கணுங்கிறதுனால நிலைச்சிருக்க முடியாதுங்க. அதுக்குரிய பிரயாசங்கள் நம்ம எடுக்கணும். அது அனுதின ஜெபம். நம்ம எந்த அளவுக்கு ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எந்த அளவுக்கு வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். கடமைக்கு வேதம் வாசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. இன்னைக்கு ஆண்டவர் கூட ஏதாவது நான் தொடர்பு வைக்கணும், ஆண்டவர் என் கூட பேசணும், அதுக்காக வேதம் வாசிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? இப்படித்தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தொடர்பை உறுதிப்படுத்திக்கிறதுக்கும் உறவை வளர்த்துக்கிறதுக்கும் நாம அங்க செய்யணும். அப்ப நிலைத்திருங்கள் கனி கொடுப்பீர்கள்னா அது எதன் மூலமா நடக்கும்னா அனுதின ஆவிக்குரிய உறவுகள் மூலமா தான் அது நடக்கும். இப்ப 15:5 வாசிக்கலாம். யோவான் 15:5. நானே திராட்சைச் செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். மறுபடியும் அதே வார்த்தையை தான் சொல்றாரு பாருங்க. நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. பாருங்க, நோக்கம் கனி கொடுக்கிறது மட்டும் இல்ல, மிகுந்த கனிகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மை குறித்ததான தேவ சித்தம். அப்ப திராட்சை செடி ஆண்டவர், கொடிகள் உண்மை சபை, கனி கொடுக்கிறதுங்கிறது திராட்சை செடியின் நோக்கம் மட்டும் இல்ல, அதிக கனிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதனுடைய திட்டமா. அந்த செடியை வைத்து அந்த செடியில கொடியை வைத்ததனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதுதான் காரணம். இதுக்கு மூல ஆதாரம் யாரு? என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கும் போதுதான் நாம இந்த குணலட்சணங்களை வெளிப்படுத்த முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இப்போ ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கனி கொடுக்கணும் கனி கொடுக்கணும்னு சொல்லி சொல்றோமே, எதெல்லாம் கனி கொடுக்கறது இல்ல அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே இருந்த சபைகள்லயே கனி கொடுக்கறத எதுன்னு சொல்லி அந்த ஊழியக்காரர் சொன்னார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நீங்க வெளியில போய் நிறைய பேருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொல்லி எத்தனை பேரை நீங்க கூட்டிக்கிட்டு வரீங்களோ அதுதான் என்னது கனி கொடுக்கறது. நீங்க மிகுந்த கனிகளை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சும்மா இருக்கக்கூடாது, ஆத்தும ஆதாயம் செய்யணும். நிறைய பேரை என்ன பண்ணணும்னா இந்த சத்தியத்தை சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ அவங்களுக்கு சொல்லி அவங்களை எல்லாம் சபைக்கு நீங்க என்ன பண்ணணும், கூட்டிக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவரே கூட சொன்னார். இங்க சகோதரர்கள் சொல்லும் போது கூட இன்னைக்கு பிறருக்கு நன்மை செய்கிறது, அதாவது இந்த ஆத்தும ஆதாயம் செஞ்சு கிறிஸ்துவுக்குள்ள ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வர்றது கனி கொடுத்தலா? அடுத்து ஏழை எளியோருக்கு உதவிகள் செய்வது, தான தர்மம் பண்றது கனி கொடுத்தல் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது சரியா? அடுத்து அநாத ஆசிரமம் கட்டுறது, வசதி இருக்கிறவங்க சரிங்களா, அவங்க ஆசிரமம் கட்டுறதுக்கு நம்ம உதவி செய்யறது, இது கனி கொடுத்தலா? அடுத்து மருத்துவமனைகள், சேவை நிறுவனங்கள் இதெல்லாம் ஆரம்பிக்கிறது கனி கொடுத்தலா? இதெல்லாம் நல்ல விஷயங்களா கெட்ட விஷயங்களா? ரொம்ப நல்ல விஷயங்கள். இல்லாதவங்களுக்கு கொடுத்து உதவுறது, நம்மளை விட ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நம்ம உதவிகள் செய்கிறது கனி கொடுத்தலா? ஒரு சிலருக்கு ஒரு சில வீடுகள் இல்லை, நம்மகிட்ட நிறைய வசதிகள் இருக்கு, ரைட் ஓகே, ஒரு 3 லட்சம் போட்டு ஒரு வீடு கட்டி பாவம் ஒரு ரூம் கட்டி கொடுத்தா கூட அவங்க கஷ்டம் இல்லாம இருப்பாங்க. ஒரு ரூம் கட்டி கொடுக்குற நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? நல்ல விஷயம். இது கனி கொடுத்தலா அப்படின்னு சொல்லி பார்த்தா இது கனி கொடுத்தல் இல்ல. இது நல்ல விஷயம், ஆனா இது கனி கொடுத்தல் லிஸ்ட்ல என்ன ஆகாது, வராது. இதை குறித்து சொல்லும் போது மேற்கூறியவைகள் தான் கனி கொடுத்தல் என்றால் ஆண்டவராகி இயேசுவும் அப்போஸ்தலர்களும் கனிகள் கொடுக்கவில்லை என்பதாக ஆகிவிடும். ஏன்னா அவங்க யாருக்கும் என்ன பண்ணல, வீடு கட்டி கொடுக்கல, ஹாஸ்பிட்டல் கட்டல, எந்த விதமான காரியங்களும் அவங்க செய்யல. அவங்க அனாதை இல்லம், மனநோயாளி காப்பகம் மற்றும் மருத்துவமனை கட்டவில்லை. ஒருவேளை இந்த அதாவது இப்ப நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு சில உதவிகள் செய்யறது, இதுதான் பிதாவினுடைய பார்வையில் கனி கொடுப்பதாக இருந்தா ஆண்டவராகி இயேசுவும் அப்போஸ்தலர்களும் முற்றிலும் தவறு செய்து விட்டவர்களாக இருப்பார்களே. ஏன்னா அவங்க அதெல்லாம் என்ன பண்ணல, செய்யலையே.
அப்ப நமக்கு நல்லா தெரியும் ஆண்டவரும் அப்போஸ்தலர்களும் தவறு செய்யல. அப்ப கனி கொடுக்கிறது அப்படிங்கிறது வேற. இந்த மாதிரி உதவிகள் செய்கிறது, நன்மைகள் செய்கிறது ரொம்ப நல்லது. அது தேவ பிள்ளைகளுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு கடமை. ஆனா இதை வச்சு தேவன் நமக்கு சபை வாய்ப்பை கொடுத்துருவாரானா? இதை வச்சு தேவன் சபை வாய்ப்பை கொடுக்க போறது இல்லை. இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்களா, ஊழியம் செய்யறத கனி கொடுத்தல் நினைக்கிறாங்களா. நிறைய ஊழியம் செஞ்சுட்டா ஆண்டவர், அப்பா எனக்காக என்ன ஊழியம் அலைஞ்சு அலைஞ்சு செய்யறாயா, பாவம் எப்படியாவது சபைக்கு கூப்பிட்டுக்குவோம் அப்படின்னு நினைச்சிருவாரா? அப்படின்னா ஊழியம் செய்கிறது கனி கொடுத்த லிஸ்ட்ல வராது. சத்தியத்துக்காக ஊழியம் செய்கிறது, சத்தியத்தை பரப்புறது, அடுத்து சத்தியத்தை எடுத்து கூறுவது, சிலரை இருளில் நின்று சத்தியத்தின் வெளிச்சத்துக்கு மற்றும் அந்த அறிவுக்கு கொண்டு வர்றது, அப்புறம் சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்காக நிறைய பண உதவிகள் செய்யறது, இதெல்லாம் கனி கொடுத்த லிஸ்ட்ல வருமானா? இதெல்லாம் கனி கொடுத்த லிஸ்ட்ல வராது. இது நம்மளுடைய கடமை, மற்றவங்களுக்கு செய்ய வேண்டியது. இதெல்லாம் செஞ்சுட்டு நான் சபை வாய்ப்புக்கு தகுதின்னு நினைச்சோம்னா நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம். அப்ப கனி கொடுத்தல்ங்கிறது எது அப்படின்னா நமக்கு தெரிஞ்சதுதான். என்னது அது? ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். சரிங்களா? இது போன்ற கனிகள் நமக்குள்ள உருவாகணும். ஏன்னா நல்லது செய்யறவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அந்த நல்ல குணம் உள்ளுக்குள்ள இல்லாம இருந்து உருவாகுது பாருங்க, அவங்க தான் அங்க சபை வாய்ப்புக்கு தகுதி உள்ளவங்களா அங்க மாறுறாங்க. இது அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் போது 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 3வது வசனம். 1 கொரிந்தியர் 13:3. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும், இருக்கிற சொத்து பூரா எடுத்து ஏழைகளுக்கு அன்னதானம் பண்ணிட்டாலும், என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும், என் சரீரத்தையே ஆண்டவருக்காக தீயில எரிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டாலும், அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. அப்ப குணலட்சணம் நமக்குள்ள உருவாக வேண்டிய நல்ல குணங்கள் இல்லை அப்படின்னா நாம என்ன ஆக முடியாதுன்னா பலன் பெற முடியாது. அப்ப இந்த அன்புக்குள்ளதான் எல்லா குணலட்சணங்களும் அங்க அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எது கனி இல்லை, எது நம்முடைய இலக்கா இருக்கணும், எது நம்முடைய இலக்கா இருக்கக்கூடாது. நம்ம உதவிகள் செய்கிறது ரொம்ப நல்ல விஷயம். மற்றவங்க ஏழை எளியோருக்கு நம்ம ஒரு சில உதவிகள் செய்கிறது ரொம்ப நல்லது. ஆனா இதை பார்த்து நமக்கு சபை வாய்ப்பு தேவன் கொடுக்க போறதில்ல. நமக்குள்ள உருவாகக்கூடிய நல்ல எண்ணங்கள், நல்ல குணங்கள், அதுதான் அங்க ரொம்ப முக்கியமா இருக்குது. மறுபடியும் அதே வார்த்தையை சொல்ல வராரு. யோவான் 15:6. யோவான் 15 அதிகாரம் 6வது வசனம். ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளைச் சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். அப்ப 5வது வசனம் வரைக்கும் பிதாவாகிய தேவன் யாரு, இயேசு கிறிஸ்து யாரு, நாம யாரு, நம்ம கிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார், அதை செய்யறதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இப்ப இங்க 6வது வசனத்துல சொல்றாரு, வந்துச்சுப்பா கொடி, ஒன்னாதான் செடியில இணைஞ்சிச்சு. ஆனா ஒரு கொடி என்ன பண்ணிருச்சுன்னா கனி கொடுத்துச்சு, இன்னொரு கொடி கனி கொடுக்கல. ஏன் கனி கொடுக்கல? கனி கொடுக்கணும்னா என்ன பண்ணணும்? செடியில நிலைச்சு இருக்கணும். ஆனா இந்த கொடி கனி கொடுக்கல. என்ன கனி கொடுக்க முடியாம போச்சுன்னா, ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால், அது ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சபை கூடுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, சரிங்களா, மற்ற தனிப்பட்ட தேவனோட இருக்கிற உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. இப்படி முக்கியத்துவம் கொடுக்காததுனால அதுக்கு என்ன நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். எடுத்து பிச்சு போட்டாலே வெயில் பட்டுச்சுன்னா அது உலர்ந்து போயிடும். அதெல்லாம் ஒன்னா சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போகும். அப்ப இது யாரை குறிச்சு சொல்றார் அப்படின்னா, சபை வாய்ப்புக்கு வந்துட்டு அதை இழந்து போகிற ஒரு வகுப்பார். கொடி வகுப்பார் தான் இவங்க ஆரம்பத்துல. ஆனா வந்தவங்க தான் கொடியா இருந்தவங்க தான், செடியில இருந்தவங்க தான். இதை குறிச்சு இன்னும் சொல்லும் போது, இது உலகத்தாரை பெயர் கிறிஸ்தவ அமைப்பை சேர்ந்தவர்களை அல்ல, கர்த்தருக்கென்று தங்களை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர்கள், அவருடன் முழுமையான உறவுக்குள் கடந்து வந்தவர்கள், பரிசுத்த ஆவியினால் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இவங்க தான் என்ன ஆகுறாங்கன்னா
அந்த இரண்டாம் மரணத்துக்கு போறாங்க. ஏன், என்னாச்சு அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு தொடர்ச்சியா கிறிஸ்துவுல நிலைத்து இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இது குறித்து சகோதரர் சொல்லும்போது, ஆரம்பத்துல ரொம்ப பயபக்தியோட வருவாங்க. ஆரம்பத்துல இவங்களுடைய ஜெபம், வேத தியானம், கீழ்ப்படிதல் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கும். ஆனா இதுல தொடர்ந்து இருக்கிறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் ஆன உடனே தேவனுடைய வார்த்தையவே கேலியா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்களாம். பாருங்க, தேவ வார்த்தையை கேலி பேச ஆரம்பிப்பார்கள். தேவ வார்த்தையை பேசுகிறவர்களை அசட்டை செய்வார்கள். தேவ சமூகத்தில் பயபக்தியின்றி காணப்படுவார்கள். ஆரம்பத்துல இப்படி எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதனாலதான் இவங்க என்ன ஆகுறாங்க, கிறிஸ்துவுக்குன்னு தங்களை முழுசா அர்ப்பணிக்கிறாங்க. தேவனோடு ஒரு முழுமையான உறவுக்குள்ள வர்றாங்க. ஆவியினால ஜெனிப்பிக்கப்படப்பட்டுறாங்க. ஆனா தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள்ள நிலைச்சிருக்கிற விருப்பம் குறைஞ்சதுனால போக போக இவங்க என்ன ஆக ஆரம்பிச்சிருவாங்கன்னா, இது பிச்சு எரியப்படுகிற கொடி இல்லைங்களா, இது என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையவே வேற விதமா பார்க்க ஆரம்பிச்சிருது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணுங்கிற விருப்பம் இந்த கொடிக்கு இல்லாம போயிடுது. ஒரு சமயம் யாராவது சகோதரர், இங்கன்னு நான் சொல்ல வரல, பொதுவா நான் சொல்றேன், சகோதரர்கள் யாராவது தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டா பேசிக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதை குறித்ததான கேலியான வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை வச்சு நம்ம ஒப்பிட்டு பேசுறது. இல்லைன்னா வெளியில வந்த உடனே அந்த தேவனுடைய வார்த்தையை பேசின சகோதரர்களை கேலி கிண்டல் பண்றது. இதெல்லாம் நமக்குள்ள வந்துடவே கூடாதுங்க. அப்படி வந்துச்சுன்னா இது என்ன ஆயிடும்னா, நமக்குள்ள துணிகரத்தை கொண்டு வர ஆரம்பிச்சிடும். தேவ பயம் இன்மையை கொண்டு வந்துடும். தேவன் கூர்ந்து பாக்குறாரு இந்த செடியில தான் அந்த கொடி நிலைச்சிருக்குது. ஆனா அந்த கொடிக்கு ஏற்ற அந்த ஒரு நிலைச்சி இருக்கிற அந்த தன்மை அந்த கொடிக்கு, செடியில நிலைச்சிருக்கிற அந்த தன்மையை அந்த கொடி இழந்துருச்சுங்கும் போது அதை என்ன பண்ணிடுவாருன்னா, பிடுங்கி எரிந்து போட்டுருவாரு. அது உலர்ந்து போயிடும் அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனம். எபிரேயர் 10:31. ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாயிருக்குமே. பாருங்க, எவ்வளோ ஒரு பயங்கரமான வசனம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமா இருக்குமே. தோட்டக்காரர் வராரு, அந்த கொடியை என்ன பண்றாருன்னா பிடுங்கி எடுக்கிறாரு. இப்ப ஜீவனுள்ள தேவனுடைய கைகள்ல என்ன இருக்குது, அந்த கொடி இருக்குது. இது அந்த கொடிக்கு என்னது, பயங்கரம். ஏன் இந்த 2000 வருஷம் ஆகியும் இந்த 1,44,000 கொடிகள் நிறைவடையல அப்படின்னா, நிறைய கொடிகள் வந்து செடியில இணைக்கப்பட்டது என்னமோ உண்மைதான். ஆனா அது எதுவுமே எதிர்பார்த்த அந்த கனிகளை கொடுக்கல. அப்ப இந்த அழைப்புக்குள்ள வந்த எல்லாராலும் இந்த அழைப்பை முழுமையா நிறைவேற்றி ஓட முடியாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப ஜாக்கிரதையா விழிப்புள்ளவர்களா அந்த ஓட்டத்தை நம்ம ஓடணும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 28-29. எபிரேயர் 10:28-29. மோசேயினுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி கிருபையின் நாவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு நியாய பிரமாணத்துல தேவன் என்ன பண்ணார் அப்படின்னா, மோசே மூலமா கட்டளைகள் கொடுத்தார். மோசே மூலமா தான் வந்துச்சு. அது அவர் ஒரு மனுஷன், ஆனா தேவன் கொடுத்ததுதான். இப்ப மோசே வந்து இதெல்லாம் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு ஒருத்தர் கீழ்ப்படியல அப்படிங்கும் போதே என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு சாட்சியா ஒரு 2-3 பேரை கூப்பிடுவாங்க. நீங்க உண்மை பார்த்தது உண்மைதானா, ஓய்வு நாள்ல இவர் வேலைக்கு போனாரா, அந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாரா அப்படிங்கிறதுக்கு ஒரு 3 சாட்சியை கேட்பாங்க. 3 சாட்சி வந்து ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டா உடனே கல்லெறிஞ்சு அவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொன்னுருவாங்க. இப்ப இதை சொல்லிட்டு தான் என்ன சொல்றாருன்னா, இப்படி ஒருத்தர் வந்து மோசை மூலமா கேட்ட அந்த நியாயப்பிரமாணத்தை தள்ளுனாலே அவருக்கு அந்த மாதிரி ஒரு சாவு இருந்துச்சு. தேவனுடைய குமாரனை, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ காலின் கீழ் மிதித்து, இப்படி யாரும் செய்யறது இல்ல, ஆனா அது போல நம்முடைய நடவடிக்கைகள் அப்படி இருந்துருமா. தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி, அசுத்தம்ங்கிற வார்த்தை இங்க தவறான மொழிபெயர்ப்பு, சாதாரணமா நினைச்சு அது என்ன பெரிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம், அது வருஷம் தான் வருது நினைவு கூறுதல். அதுல என்ன ஆயிட போகுது, போன வருஷம் அப்படித்தான் நடந்துச்சு, அதுக்கு முதல் வருஷம் அப்படித்தான் நடந்துச்சு. ஏன் கொரோனா காலத்துல நாங்க வீட்டிலேயே ஆசிரிக்கலையா, என்னமோ பெருசா இவங்க ரொம்ப பில்டப் பண்றாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சாதாரணமாக நினைத்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அதான் சாதாரணமாக எண்ணி
கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரவானாய் இருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளோ பெரிய தண்டனை அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் இங்க சொல்ல வராரு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு தேவனுடைய பிள்ளைகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஆவியின் கனிகள். அந்த ஆவியின் கனிகள் நம்ம கொடுக்கணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரே காரியம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும்னா அது எப்படி முடியும்? அனுதின ஜெபம், வேத வாசிப்பு, தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறது, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்துல போய் ஜெபிக்கிறது, அந்த தேவ உறவை விடாதபடி வேலையில இருந்தாலும் கூட அப்பப்பா அப்பா சரியா இருக்கனாப்பா, சரியா பேசிட்டு தான் இருக்கனானா, நல்லா இருக்கிறனா அப்படிங்கறத அப்பப்ப நம்மளை சிந்திச்சு பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா, உடன்படிக்கை பண்ணிட்டுனா அது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஞாபகத்துக்கு வருதுன்னோம்னா தப்பு. சரிங்களா? சகோதர சகோதரிகளை பார்த்தா தான் ஞாபகம் வருதுன்னா தப்பு. ஆனா அந்த சிந்தை எப்பவுமே நமக்குள்ள இருந்தா நம்ம நிலைச்சு இருக்கலாம், நம்ம கனி கொடுக்கலாம். இப்ப அடுத்த வசனம் நம்ம வாசிக்கலாம். யோவான் 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இப்படியாய் அந்த செடியிலேயே ஒருத்தர் நிலைச்சு இருக்கிற அந்த கொடிக்கு தேவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை இந்த 7வது வசனத்துல சொல்றார். என்ன அந்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா, அவங்க என்ன கேட்டாலும் தேவன் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. இதைத்தான் யோவான் 14:14. இப்ப எனக்கு ஞாபகம் வரல, ஏற்கனவே மனசுல பதிஞ்சது. யோவான் 14:14 என்னங்க அது? ரொம்ப நீங்களா உடனே சொல்லிடுவீங்கன்னு நினைச்சேன். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? செய்வேன். அதையும் இந்த வசனத்தையும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்றது அப்படின்னா, உங்க நாமத்தினால எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லி இருக்கீங்கல்ல, எங்களுக்கு என்ன பண்ணுங்க? சொந்த வீடை கொடுங்க, சொந்த வண்டி வாகனத்தை கொடுங்க, சொந்த தோட்டம் கொடுங்க. இப்படி எல்லாத்தையும் உலக பிரகாரமான அத்தனைத்தையும் என் நாமத்தினால், அப்பெல்லாம் பயங்கரமா இருக்கும். நைட் பிரேயர்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். என் நாமத்தினால எதை கேட்டாலும் அதை உங்களுக்கு செய்வேன் என்று சொன்னீரே அப்படின்னு சொல்லி அவரையே சண்டைக்கு இழுக்கிறது. சொன்னீரே எங்களுக்கு இதை செய்யும் அப்படின்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்றது, அவங்களுக்கு அதை செய்யும், அவரை சுகமாக்கும் ஆண்டவரே அப்படின்லாம் சொல்லி பயங்கரமா ஜெபிக்கிறது. சரிங்களா? இங்க அதைத்தான் சொல்ல வந்துட்டாரா? என்ன சொல்ல வராரு? நீங்க என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, நீங்க என்ன கேட்குறீங்களோ அது என்னாகும்? உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்படிங்கும் போது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு கொடுக்கப்படுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஜெபம். நாம கேட்டுக்கொள்றது எல்லாம் அவர் தருவேன் அப்படிங்கிறாரு. ஆனா எதை கேட்கணும் அப்படிங்கும் போது இவர்கள் எதையும் அவரிடத்தில் கேட்கலாம் என்பதும், இவர்கள் கேட்பது இவர்களுக்கு அருளப்படும் என்பதும் முதலாம் பலனாகும். ஒரே ஒரு நிபந்தனை உள்ளது. அது என்னவெனில், இப்படியாக இவர்கள் கேட்பதற்கு, விசாரிப்பதற்கு, ஆயத்தப்படுவதற்கு முன்பதாக போயிட்டோம், ஜெபத்துக்கு உட்கார்ந்துட்டோம், கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? கொஞ்சம் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதையும், அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப தாங்கள் கேட்க வேண்டியது என்ன என்பதையும் தாங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு தங்கள் கவனம் செலுத்தத்தக்கதாய் பார்த்து கொள்ள வேண்டும். நான் தேவ சித்தம் செய்ய வந்திருக்கிறேன், இப்ப நான் என்ன கேட்கிறேன் அப்படிங்கிறது அந்த தேவ சித்தத்துக்கு பொருந்தி வருதா? இத தேவன் ஆமேன்னு சொல்லுவாரா? நான் கேட்கிறத சரி மகனே அப்படின்னு சொல்லுவாரா? இதுக்கு தேவனுடைய வார்த்தை எனக்கு சப்போர்ட் பண்ணுமா? அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு போய் முழங்கால் போட்டு கேளுங்க. உடனே போய் என்ன பண்ணிடாதீங்க, வாயை விட்டுறாதீங்க. இல்ல பிரதர், இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. சரி கேட்டுருங்க, பரவாயில்ல. கேட்டுட்டு கடைசியா முடிக்கும் போது உங்களுக்கு சித்தமான என்ன பண்ணுங்க, பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருங்க. அப்பயாவது தப்பிச்சுக்கலாம். சரிங்களா? எதுவுமே சொல்லாம நம்ம முழு விருப்பத்தை அங்க வச்சோம்னா, இந்த செடி, இந்த கொடி இந்த செடியில நினைக்கல. ஏற்கனவே ஒரு சொன்னமே, நானே பொய்யான திராட்சை செடி, அந்த செடியில நினைச்சிருந்தா அந்த உலகத்தின் அதிபதி இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் யாரு? அந்த தோட்டக்காரர். அந்த செடியில நினைச்சிருந்தா தான் இது உறிஞ்சுறது, இது கனி கொடுக்கிறது எல்லாமே என்னவா இருக்கும்? உலகம் உலகம் உலகமா இருக்கும். அதுக்காக நமக்கு சொந்த வீடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் நமக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா அது மேல நம்ம மனசு என்ன ஆகக்கூடாது, இருக்கக்கூடாது. அது தருவாரு, தராமையும் போவாரு. பாருங்க, இப்ப அந்த அம்பானியா, அவருக்கு திடீர்னு அவர் முன்னாடி வந்து திடீர்னு ஒரு 5 கோடியை கொண்டு போய் வைங்க, அதை எப்படி பார்ப்பாரு?
5 கோடியா, சரி ஓகே எடுத்து வை அப்படிம்பாரு. நம்ம முன்னாடி கொண்டு வந்து ஒரு 5 கோடியை வைக்கட்டும், நம்ம என்ன ஆகும், 5 கோடியா அப்படின்றோம், போயிடுவோம். சரிங்களா? நம்ம போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவர் என்ன தெரியல பண்ணல, நமக்கு தரல. சரிங்களா? அவர் போக மாட்டாரு, அதனால அவருக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கெப்பாசிட்டிக்கு அவர் கொடுக்கிறாரு. நம்ம சகோதர சகோதரிகள்லயே இவங்களுக்கு இவ்வளவு கொடுத்தாலும் இவங்க எனக்குள்ள இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னு வைங்களே, அவங்களுக்கு கொடுப்பாரு. இதுக்கு கொஞ்சம் கொடுத்தாலே இது போயிடும் அப்படின்னு நினைச்சாருன்னு என்ன பண்ண மாட்டாரு, நம்ம நன்மைக்காக என்ன தெரியுங்களா பண்ண மாட்டாரு, கொடுக்க மாட்டாரு. அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும், ஓகேப்பா என் நன்மைக்காகத்தான் நீங்க என்ன பண்றீங்க, கொடுக்காம இருக்கிறீங்க. அவருக்கு மட்டும் அப்படின்னு யோசிச்சோம்னா அவர் தாங்கும் கெப்பாசிட்டி இருக்கு. அதெல்லாம் இருந்தா கூட அவர் நல்லா செவிப்பாரு, நல்லா ஆண்டவருடைய காரியங்கள்ல செயல்படுவாரு. ஆனா உனக்கு கொஞ்சம் கொடுத்தாலே நீ என்னவோ ஆயிடுவியே, அதனால உனக்கு நிறுத்தி வைக்கிறேன். இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம அங்க புரிஞ்சுக்கொள்ளணும். அப்ப எது கேட்டாலும் அது தேவனுடைய சித்தம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இதுல தேவ சித்தம் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம அதுல வைத்துக் கொள்ளணும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 15வது வசனம். யாக்கோபு 4:15. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னின்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். ஆண்டவருக்கு சித்தமானா எனக்கு இதை கொடுங்க, ஆண்டவரே உங்களுக்கு சித்தமான இதை செய்யுங்க, நான் விரும்புறேன்ப்பா, எனக்கு ஆசை இருக்கு, ஆனா உங்களுக்கு சித்தமா இருந்தா மட்டும் இதை என் வாழ்க்கையில செய்யுங்க, இல்லைன்னா வேணாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை நம்ம வளர்த்துக் கொள்ளணும். யோவான் 15:8. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். நீ மறுபடியும் இதைத்தான் சொல்ல வராரு. நீங்க கனி கொடுக்கிறவங்களா இருந்தா மட்டும் பத்தாது, நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், நீங்க எனக்கும் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப கனி கொடுக்கறது மட்டும் நம்மளுடைய வேலை இல்லைங்க, மிகுந்த கனிகள் கொடுக்கக்கூடியவர்களா நம்ம மாறணும். நாளுக்கு நாள் இன்னும் நம்ம கனி கொடுக்கவே சரியா ஆரம்பிக்கல, அப்புறம் எங்க மிகுந்த கனிகள், பொறுமையே இல்லை இல்லைங்களா, நமக்கு எங்க அப்புறம் நீடிய பொறுமை வராது. அப்ப என்ன பண்ணணும்னா ஒரு வளர்ச்சியை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம அதைத்தான் தேவன் பார்ப்பாரு. நம்ம எதை விரும்புறோங்கிறது நம்ம ஜெபத்துல தெரியும். நம்ம அதிகமா குணலட்சணங்களுக்காக ஜெபிச்சோம்னா அதை நம்ம விரும்புறோங்கிறது தேவனுக்கு நல்லாவே தெரியும். சும்மா வாய் வார்த்தைகள் இல்லைங்க, ஒரு சின்ன காரியங்களை குணத்தை இழந்துட்டோமா அதை நினைச்சு எவ்வளவு துக்கப்படுறோங்கிறத தேவன் பார்ப்பாரு. ஒரு சின்ன இடத்துல கோவப்பட்டுட்டோம், ஏதாவது ஒண்ணு வாயத்தை தவறி பேசிட்டோம், அப்புறம் போய் தேவசமத்துலப்பா இப்படி பேசிட்டேனுப்பா, அந்த வருத்தத்தை தேவன் பாக்குறாருங்க. அதான் ரொம்ப முக்கியம். நம்ம எல்லா விதத்திலும் 100% அப்படியே நல்ல குணத்தை வெளிப்படுத்திடுவோம்ல, ஒரு சில நேரங்களில் தவறுகள் வரும், விழுவோம். ஆனா அந்த விழுந்ததுக்கு நம்ம எவ்வளவு வருத்தப்படுறோங்கிறத அப்பா பார்ப்பாரு. அப்படி பார்த்து தான் நமக்குள்ள என்ன பண்ணுவார்னா அந்த ஒரு வளர்ச்சியை நமக்கு தருவாரு. இதுல ஒரு வளர்ச்சி இருக்கணும், ஒருபோதும் திருப்தி வந்துடக்கூடாது. அதே போல வளர்ச்சியும் உடனே வந்துடாது. நாளுக்கு நாள் நம்ம என்ன ஆகணும்னா முன்னேறணும். யோவான் 15:9. பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அன்புக்குரிய சகோதரன் ரொம்ப கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாய் இருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். அப்ப இங்க சொல்ல வர விஷயம் என்னன்னா அன்பு. அந்த மேலான அன்பை பத்தி சொல்லும் போது இந்த அன்பு முதலாவது எங்க இருந்துச்சு, பிதாவாகிய தேவன் கிட்ட தான் இருந்துச்சு. பிதாவாகிய தேவன் கிட்ட இருந்த அந்த அன்பை அவர் யாருக்கு கொடுத்தாருங்க, அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்தாராம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அன்பை பெற்றுக்கிட்டு அவர் வச்சார் ஃபர்ஸ்ட். அடுத்து அதை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு, சீசர்கள்கிட்ட கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை காமிச்சிருக்கிறார். பிதாவாகிய தேவன் அன்பா இருந்தாரு, அந்த அன்பை அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல காமிக்கிறாரு. இயேசு கிறிஸ்து அந்த அன்பை என்ன பண்றாருன்னா சீசர்கள் மேல என்ன பண்ணாரு, காமிச்சார். அப்ப சீசர்கள் கிட்ட இருக்கிற அன்பு யாருடைய அன்பு, பிதாவாகிய தேவனுடைய அன்புங்க. அதைத்தான் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தாரு, இயேசு கிறிஸ்துவுக்கு காமிச்சாரு. இயேசு கிறிஸ்து அதை சீசர்களுக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, காமிச்சிருக்கிறாரு. இப்ப சீசர்கள் என்ன பண்ணணும், புரியுதுங்களா உங்களுக்கு? பிதாவாகிய தேவன்கிட்ட அன்பு இருந்துச்சா, அந்த அன்பை இயேசு கிறிஸ்து கிட்ட காமிச்சாரா? இயேசு கிறிஸ்து அன்பை அவரே வச்சுக்கல, சீசர்கள் கிட்ட காமிச்சாரா? சீசர்கள் கிட்ட நம்ம தான் இப்ப நம்ம கிட்ட அந்த அன்பு வந்துருச்சு. இப்ப அந்த அன்பை நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் அதை காமிக்கணும். நம்மளே வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு பேர் என்னங்க, சுயநலம். பிதா கிட்ட சுயநலமே இல்லை, அந்த அன்பை அப்படியே இயேசு கிறிஸ்து மூலமா காமிச்சாரு. இயேசு கிறிஸ்துவும் அந்த அன்பை என்ன பண்ணாருங்க, அவரும் வெளிப்படுத்தி காமிச்சிட்டாரு. பிதா எப்படி காமிச்சாரு,
எனக்குன்னு ஒன்னும் நான் வச்சுக்க மாட்டேன், எனக்குன்னு ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, அது என் குமாரன், அதை பாருங்க நான் உங்களுக்காக கொடுக்குறேன். அன்பை காமிச்சிட்டாரு. இயேசு கிறிஸ்து எப்படி அந்த அன்பை காமிச்சாரு? என்கிட்ட இந்த அன்பு தான் இருக்கு, நான் தான் அந்த அன்பு, என்னையே நான் உங்களுக்காக என்ன பண்றேன், தந்துடுறேன். அந்த அன்பை அவர் காமிச்சிட்டாரு. இப்ப நம்ம கிட்ட கொடுத்துட்டு இந்த அன்பை பிதா கிட்டையும் இயேசு கிட்டையும் காமிக்க சொல்லல. புரியுதுங்களா? நீங்க என்கிட்ட காமிக்கலாம். எப்ப தெரியுமா அதை என்கிட்ட காமிக்கிறது ஆகும்? உங்க கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் கிட்ட, உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட, உங்க வேலை செய்யறவங்க கிட்ட நீங்க காமிக்கும் போது தான் அது எனக்கு என்னவாகும், அது அப்படியே எனக்கு சேரும். தான் காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? புரியுதுங்களா? அப்ப நம்ம இன்னைக்கு அந்த அன்பை பெற்றுக்கிட்டோமா? நம்மளே வச்சுக்கிட்டோமா, இல்ல மத்தவங்களுக்கு அதை கொடுக்குறோமா? அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் ஆயிருக்கிறேன், என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள் அப்படின்னா அந்த அன்புல அப்படியே நம்மளே சுயநலமா வச்சுக்கிறது இல்லைங்க. அத நாம மத்தவங்களுக்கு கொடுக்க 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 நமக்குள்ள அந்த அன்பு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு பாக்குறோம். யோவான் 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இப்ப இதுல அதுக்கான விளக்கம் சொல்றாரு. எப்படி பிதா தன்னுடைய அன்பை கொடுத்தாரு, நான் எப்படி என் அன்பை உங்களுக்கு கொடுத்தேன், நீங்க எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னா அது என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அது நமக்குள்ள நடக்கும், இல்லைன்னா அது நமக்குள்ள நடக்காது. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்புல என்ன பண்ணேன், நிலைச்சிருந்தேன். அதுபோல நீங்களும் நான் உங்களுக்கு கொடுக்குற அந்த கற்பனைகள்ல கை கொண்டீங்கன்னா நீங்க என்னுடைய அன்புல என்ன பண்ணலாம், நிலைச்சி இருக்கலாம். அப்ப இயேசுவின் அன்பு தான் நிலையானது. நாம அந்த அன்பை அனுபவிப்பது அவர் சொல்ற அந்த வழியில அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறதுல தான் இருக்கு. இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, நானே அதுக்கு ஒரு முன்மாதிரியா இருக்கேன். பாருங்க, நான் அப்பாவோட வார்த்தைக்கு எப்படி கீழ்ப்படிஞ்சேன், அன்புல நிலைச்சிருக்கேன்னா அது போல நீங்க என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருந்துங்க, நீங்களும் கூட என்ன பண்ணலாம், அந்த அன்புல நிலைச்சிருக்கலாம் அப்படிங்கிறாரு. யோவான் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். எதுக்கு இந்த ஓமையை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன்? இதான் கடைசியா நான் உங்ககிட்ட பேச போகிற மிக முக்கியமான ஒரு வார்த்தை. எதுக்கு இதையெல்லாம் நான் உங்ககிட்ட இப்ப பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, என்னுடைய சந்தோஷம் உங்கள என்ன இருக்கணும், நிலைச்சு இருக்கணும், உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் சொல்லிட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தர் முகத்தையும் பார்த்தா, அந்த 11 சீசர்களுடைய முகத்தை சொல்றேன், இயேசு கிறிஸ்து திரும்பி பார்க்கிறாரு, கூடவே வர்றாங்க. அந்த ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்த்தா அந்த முகம் எப்படி இருக்குது, ரொம்ப சோகமா வாடி போய் இருக்குது. போறேன் சாகுறேங்கிறாரு, என்ன ஆகுமோ தேடிக்கிட்டு இருக்காங்க நம்மளை எல்லாரும். ரோம சேவகர்கள் ஒரு பக்கம், யூதர்கள் ஒரு பக்கம், பரிசேயர் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்கிறோம். நைட்டு நேரத்துல இந்த நிலவு வெளிச்சத்துல நடந்து போய்கிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்துல கெத்செமனே தோட்டத்துக்கு எதுக்கு போகணும், ரூமை பூட்டிக்கிட்டு மேல் வீட்டு அறையிலேயே உட்கார்ந்து இருந்திருக்கலாம். இவர் வேற காட்டுக்கு வேற கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ, ஒவ்வொருத்தர் முகத்திலையும் பயம், திகில், குழப்பம், சந்தோஷத்தையே காணாம். அந்த முகத்தை பார்த்துட்டு தான், சந்தோஷமே இல்லை உங்க முகத்துல சந்தோஷம் நிலைச்சி இருக்கணும்னா இதை நீங்க செய்யுங்க. எதை நீங்க செய்யுங்க, நான் எப்படி பிதாவுல நிலைச்சி இருக்கணும் அது போல நீங்களும் நிலைச்சிருங்க அப்படிங்கிறார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, பிரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு சீசர்களுக்கு வந்துருச்சு ஒரு சில சோர்வுகள், ஒரு சில பயங்கள், ஒரு சில போராட்டங்கள், இதெல்லாம் வந்துடுச்சு. இன்னைக்கு நாமளுக்கும் கூட என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அனுதின வாழ்க்கையில இது போல நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வருது. விசேஷமா இந்த நினைவு கூறுதல் நாட்களை நமக்கு அதிகமா வரும் அப்படின்னு சகோதரர்கள் சொல்றாங்க. சரிங்களா? இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த கஷ்டங்கள் மத்தியில சந்தோஷமா எப்படி இருக்கிறது? இதையெல்லாம் வருது, நெருக்கிக்கிட்டே இருக்கு. தூங்கி லைட்டா முடிச்சாலும் உள்ள பூந்துக்குது அந்த கவலைகள். இதையெல்லாம் நான் தாங்கி, இதையெல்லாம் ஜெயிச்சு ஒரு சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எப்படி சந்தோஷமா இருந்தாரோ அப்படி நம்ம இருக்கணுமா? இயேசு கிறிஸ்து எப்படி சந்தோஷமா இருந்தாரு? அவருக்கு மட்டும் எப்படி அவ்வளவு கஷ்டங்கள் மத்தியில சந்தோஷம் இருந்துச்சு? பிதாவில் நிலைச்சிருந்தாரு, அதனால சந்தோஷம் இருந்துச்சு. பிதாவில எப்படி நிலைச்சிருந்தாரு? பிதாவே பிதாவே ஸ்தோத்திரம் 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 அப்படி நினைச்சுக்கிட்டே இருந்ததுனால சந்தோஷம் வந்துருமா?
அதான் சித்தத்துப்படி செஞ்சாதான் பிரச்சனையே வருதே இல்லைங்களா? அப்ப என்ன, எப்படி அவருக்கு அந்த சந்தோஷம் இருந்துச்சு அப்படிங்கறது பாருங்க. அழகா வசனம் சொல்லுது. எபிரேயர் 12:2. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். கண்டுபிடிச்சிட்டீங்களா? எப்படி இயேசு கிறிஸ்துவுக்கு சந்தோஷம் வந்துச்சு அப்படின்னா, பூமியில அடிக்கும் போது வேதனை இருந்திருக்கும், கேவலமா பேசும்போது கவலை வந்திருக்கும். ஆனா உடனே அவர் என்ன தெரியுங்களா பண்ணிக்கிட்டார்? அந்த கவலை வேதனைகள் எல்லாத்தையும் உடனே அவர் மாத்திக்கிட்டார். எப்படி மாத்திக்கிட்டார்னா, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு, நான் போறது எங்க? அப்பா கிட்ட. நான் அப்பா கிட்ட போக போறேன், அப்பாவோட இருக்க போறேன், அப்பாவுடைய சமூகத்திலேயே அப்புறம் இருக்க போறேன். என் மூலமா அந்த உலகத்துக்கே ரட்சிப்பு வரப்போகுது. அதனால இப்ப அடிச்சா அடிச்சுட்டு போங்கடா, பேசினா பேசிட்டு போங்கடா. கொஞ்ச நாள் தான் இதையெல்லாம் நீங்க என்ன செய்ய முடியும்? எவ்வளவு நாள் நீங்க செஞ்சிருவீங்க? கொஞ்ச நாள் தானே செய்வீங்க. அதுக்கப்புறம் நான் என்ன ஆயிடுவேன்? நான் போயிருவேன்ல. இத அவர் மைண்டுக்கு கொண்டு வந்தாராம். அதாங்க பாக்குறோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்னது? அது அதான் பரலோகத்துல பிதாவாகிய தேவன் அவருக்கு வைத்திருக்கிற அந்த மகிமை, அந்த ஒரு மேலான நிலைமை. இதை அடிக்கடி அவர் சிந்திச்சுக்கிட்டே இருந்தார். அடுத்து இவர் மரிக்கிறதுனால, இவர் அவமானப்படுறதுனால, இவர் கேவலப்படுறதுனால இந்த முழு உலகத்துக்கு வரப்போகிற ஆசீர்வாதம், அந்த சந்தோஷத்தை நினைச்சு இவர் அவமானப்படுத்தும் போது அதை என்ன பண்ணலையா எண்ணாமல் அந்த சிலுவையை என்ன பண்ணாராம்? சகித்து இன்னைக்கு என்ன பண்ணிருக்கிறாரு? தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்துல வீற்றிருக்கிறார். அப்ப நம்மளும் கூட என்ன பண்ணணும்னா, நமக்கும் இன்னைக்கு பாடுகள், உபத்திரவங்கள், ஏளன பேச்சுகள், அவமானங்கள் எல்லாம் வரதான் செய்யும். அதெல்லாம் வரும்போது இது நிரந்தரம் அல்ல, இது கொஞ்ச காலம். நிரந்தரம் எனக்கு எதுனா அப்பாவுடைய சமூகம். அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா, அடிக்கடி யோசிச்சு இந்த கவலைகளை எல்லாம் நம்ம மேற்கொள்ளணும். ரோமர் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 8:18. ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன். ஆதலால் இக்காலத்து இந்த பாடுகள், அங்க பார்த்தோமே தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம்னு சொல்லி, அது இங்க பவுல் சொல்லும் போது இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. இன்னைக்கு யாரெல்லாம் நம்மளை கேவலப்படுத்துறாங்களோ அவங்க முன்னாடி தேவன் நம்மளை மகிமைப்படுத்த போறாரு. அந்த மகிமைக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளை கேவலப்படுத்தினது, அவமானப்படுத்துறதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை. அதெல்லாம் சும்மா ஒரு 1% 2%. ஆனா அவர் நம்மளை மகிமைப்படுத்த போறது 100%ன்னு வைங்களேன். அந்த ஒரு உன்னத நிலைமைக்கு நம்ம வச்சிருக்கும் போது, இன்னைக்கு நமக்குள்ள இந்த பூமியில வருகிறதால அந்த பாடுகள் போதெல்லாம் நம்ம இதையே ரொம்ப யோசிச்சிடும். அதான் சகோதரர்கள் சொல்லும் போது, நமக்கு எத்தனை கண்ணு இருக்கு? அதெல்லாம் கேள்வியா அப்படிங்கிறீங்களா? 2 கண்ணு இருக்கு இல்லைங்களா? ஒரு கண்ணை உங்களுக்கு இருக்கிற அந்த உபத்திரவத்து மேல, பிரச்சனையின் மேல வைங்க. 2 கண்ணையுமே மூடிக்காதீங்க. ஒரு கண்ணை அந்த உபத்திரவத்து மேல வைங்க, இன்னொரு கண்ணை பரலோகத்து மேல வைங்க. சரிங்களா? ஏன்னா 2 கண்ணையே மூடிட்டோம்னா விழுந்துருவோம். அப்ப ஒரு கண்ணை உபத்திரவத்து மேலையும் இன்னொரு கண்ணை பிதாவாகிய தேவன் மேலையும் வச்சு, தேவனே உங்க அனுமதி இல்லாம இது என்னவாகாது, எனக்கு நடக்காதுங்கிற அந்த ஒரு இணைப்பை ஏற்படுத்திட்டோம்னா நாம ஓரளவுக்கு என்ன பண்ணலாம்? ஓரளவுக்கு சமாதானமா நம்ம இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை நம்ம ஓடலாம். அன்புக்குரிய சகோதரர்கள், பாருங்க, அருமையான ஒரு உதாரணம் சொல்றாங்க. கஷ்டப்பட்டு காலையிலிருந்து வேர்வை சிந்தி வேலை செஞ்சு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கிறோம். ரொம்ப கஷ்டப்பட்டு 500 ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு போறோம். வீட்டுல நம்ம ரொம்ப பாசமுள்ள பிள்ளை ஓடி வந்து ஒரு 300 ரூபா சம்பந்தப்பட்ட ஒரு பொருளை, அப்பா எனக்கு வாங்கி கொடுப்பா அப்படின்னு கேட்குது. என்ன பண்ணுவோம்? இவ்வளோ வேர்வை சிந்தி இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாரிச்சிட்டு வந்திருக்கேன், உனக்கு நான் 300 ரூபா தர்றதா அப்படின்னு சொல்லுவாங்களா? சம்பாதிக்கிறதே கஷ்டப்பட்டதே உனக்கு தானேப்பா, இந்தா அப்படின்னு சொல்லி கொடுப்போம் இல்லைங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா, இவ்வளோ கஷ்டப்பட்டது அந்த குழந்தைய பார்க்கும்போது என்ன ஆயிடுது? மறந்துடுது. அது போல தேவன் நமக்கு வச்சிருக்கிற மகிமையை பார்க்கணுங்களாம். தேவன் நமக்கு வச்சிருக்கிற அந்த நிலையை பார்க்கணுமா? அதையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோம்னா இதெல்லாம் நமக்கு என்னவாகாது? அது கிடக்குது, அது அப்படித்தான் வரும். அவமானம் தானே வரத்தான் செய்யும், கேவலம் வரத்தான் செய்யும். ஆனா அழகான இந்த ஒரு மகிமையை நமக்கு வச்சிருக்கிறார்ல. அப்ப இதை நம்ம ஜெயிக்கிறதுக்கு எப்படி அந்த குழந்தைக்காக பட்ட கஷ்டம், இன்னும் கூட அருமையா சொல்லணும்னா பெற்றெடுத்த தாய்
இப்ப பிரசவ வேதனைங்கிறது உலகத்திலே மிகப்பெரிய வேதனைங்கிறது பிரசவ வேதனை தான் சொல்றாங்க. அந்த பிரசவ வேதனை குழந்தைய பார்த்த உடனே என்ன ஆகுதுங்க, அதெல்லாம் மறக்குது இல்லைங்களா? இதைத்தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாமளும் கூட அங்க எடுத்துக்கொள்ளணும்னு பார்க்கிறோம். கடைசி வசனம் நம்ம வாசிச்சு முடிக்கலாம். யோவான் 15:12. நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாய் இருக்கிறது. இதுவரைக்கும் அடிச்சுக்கிட்டு தான் கிடக்குறீங்க. யாரு பெரிய ஆளு, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, அவர் போயிட்டாருன்னா நான் தான் நடத்துவேன் 11 பேரை அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க. ஆனா இனி அதையெல்லாம் விட்டுருங்க. விட்டுட்டு நான் எப்படி உங்க மேல அன்பா இருந்தனோ அது போல நீங்களும் என்னவாகுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா அங்க இருங்க அப்படிங்கிறாரு. சீசர்களுடைய மனநிலையை அங்க பாக்குறாரு. அப்ப இந்த மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இருக்காதீங்க. நீங்க எந்த ஒரு மேட்டிமை சிந்தையும் இல்லாம நீங்க இருக்கணும். நான் எப்படி உங்ககிட்ட இருந்தேன், நான் சொல்றதுதான் நீங்க 12 பேரும் கேட்கணும் அப்படி ஏதாவது நான் சொன்னேனா? நீங்களே ஒரு சில நேரத்துல எனக்கு ஆலோசனை சொன்னீங்க. பேதுரு ஒண்ணு சொல்றாரு, யூதாஸ் ஒண்ணு சொல்றாரு, நான் சரின்னு கேட்டுக்கிட்டு பேசாம இருந்தேன்ல. உங்கள நான் தான் பெரிய ஆள்னு என்னைக்காவது காமிச்சுக்கிட்டேனா? அப்ப என் அன்பு பாருங்க, உங்கள நானும் ஒரு ஆளா தானே இருந்தேன். அது மாதிரி நீங்களும் உங்கள ஒரு ஆளா நீங்க இருந்துக்கங்க. நீங்க நான் எப்படி அன்பு காமிச்சேன் அப்படின்னா அதான் அங்க சொல்ல வர்றாரு பாருங்க. கிறிஸ்துவோட அன்புல என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, கால் கழுவக்கூடிய அந்த அன்பு இருந்துச்சு, தாழ்மை. நான் தான் பெரிய ஆள் நினைச்சா உங்க காலை கழுவி இருக்க மாட்டேன். உங்க காலை கழுவுறது மூலமா என் அன்பை நான் அங்க காமிச்சேன். அதுல தாழ்மை இருந்துச்சு. அடுத்து உங்களுக்காக நான் என்ன பண்றேன், உயிரையே நான் கொடுக்க போறேன். அதுல என்ன இருக்குன்னா தியாகம். உங்களுக்காக என் உயிரையே கொடுக்கறதுல அந்த அன்புல தியாகம் இருக்குது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த முழு உலகத்தையும் விசேஷமா பாத்தீங்கன்னா அன்னைக்கு சிலுவையில் அறையும் போது அத்தனை பேரையும் அவர் என்ன பண்றாரு, இவர்களை மன்னியுங்கிற வார்த்தை அங்க இல்லைன்னாலும் அவர் மனசுல என்ன இருந்துச்சு, அந்த மன்னிக்கக்கூடிய சிந்தை இருந்துச்சு இல்லைங்களா? அதுல அன்பு இருந்துச்சு. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தகுதி இல்லாதவர்களையும் நேசிக்கக்கூடிய, வந்துட்டான் காட்டி கொடுக்க போற எட்டப்ப வந்துட்டான், இவன் காலையெல்லாம் நான் கழுவ வேண்டியதா இருக்கு, இந்த நல்லா தண்ணியை சும்மா தெளிச்சு விட்டு இந்தா போ அப்படின்னு அவர் சொல்லலைங்க. என்ன பண்ணாரு, அவர் காலையும் எனக்கு தெரிஞ்சு என்னோட யோசனைக்கு யாரு காலம் நல்லா கழுவி இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன் தெரியுங்களா? யூதாஸ் காலத்தான் ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி இருப்பாரு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதான் கிறிஸ்துவின் அன்பு. தகுதியே இல்லை யூதாஸுக்கு, ஆனா அந்த யூதாசுடைய காலையும் விட கழுவுறாரு பாத்தீங்களா? இப்படி நான் உங்ககிட்ட அன்பு அதெல்லாம் மறைஞ்சு இருக்கிற விஷயம். இப்படியெல்லாம் நான் அன்பை காமிச்சேன். இதே அன்பை நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தர்கிட்டையும் காமிங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இதைத்தான் நம்மளும் கூட புரிஞ்சுக்கணும். நம்மளை அவ்வளவா நேசிச்சிருக்கிறாரு, அவ்வளவா நம்ம மேல இரக்கம் பாராட்டி இருக்கிறார், அவ்வளவா கிருபை பாராட்டி இருக்கிறார் போது நம்மளும் கூட இன்னைக்கு நமக்குள்ள அந்த அன்பை, விட்டு கொடுத்தல, மன்னிப்பை எல்லாவற்றையும் காமிக்கணும். அது மாத்திரம் இல்ல, நம்மை சார்ந்து இருக்கிற இந்த உலகத்தார்கிட்டையும் கூட நம்ம என்ன பண்ணணும், அந்த குணலட்சணத்தை காமிக்கணும். அதனாலதான் சொல்லும் போது பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல அவர் அன்பை காமிச்சிட்டாரு. நாமளும் என்ன பண்ணணும், இரக்கம் காமிக்கணும். சகோதர சகோதரிகளுக்கா இருக்கலாம், மற்றவங்களா இருக்கலாம், அதை நம்ம அவங்களுக்கு காமிக்கணும். பிதா சாந்த குணம் உள்ளவரா இருக்கிறார், அவர் நம்ம கிட்ட அந்த சாந்த குணத்தை காமிச்சிருக்கிறார். பிதா மன்னிக்கை தயை பெருத்தவரா இருக்கிறார், அந்த மன்னிக்கை தயை யாருக்கிட்ட காமிச்சிருக்கிறாரு, நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் அந்த மன்னிப்பை நமக்கு காமிச்சாரே. அப்ப இந்த மன்னிப்பை நாம மற்றவங்களுக்கு காமிக்கணும். உங்கள் பிதா பூரண சத்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குணம். என்ன அந்த பூரண சத்குணம் அப்படிங்கும் போதுதான், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க. இதுதான் பிதா கிட்ட இருக்கிற அருமையான குணலட்சணம். அவர் பூரண சத்குணர். அது போல நாமளும் கூட மாறணும். அதை தான் இங்க பாக்குறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம என்ன பண்ணணும், செடியிலே நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். 1 யோவான் 2:6 1 யோவான் 2:6. அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. பொறுமையோடு கேட்ட உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.